உலகத்தையே உண்டாக்கின வார்த்தை ஒரு புஸ்தகமாக நம் நடுவிலே நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கும் போது அதை பயன்படுத்துகிறவர்களை அது எவ்விதமெல்லாம் உருவாக்கும் என்பதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். அதுதான் வேத வசனத்தினுடைய ஆச்சரியமான மகத்துவம். இயேசுவின் துணி ஊழியத்தின் மூலமாக உங்களுக்காகவே சகோதரர் வின்சென்ட் செல்வகுமார் அவர்கள் எழுதிய ஆவிக்குரிய புத்தகங்கள் வெளிவந்துள்ளது. முடியாததை முடிய பண்ணும் கர்த்தர் மற்றும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த புத்தகங்களை www.vincentselvakumarBooks.com என்ற இணையதளத்தின் வழியாகவும் அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் வழியாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு 9731722977 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்றதுல 2 வகை இருக்கிறது. ஒன்று நம்ம பெற்றுக்கொள்வது, இன்னொன்று சுதந்திரி. இந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படாவிட்டால் இந்த கடைசி நாட்கள்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இந்த எழுப்புதல் முறையா கடந்து போகணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், சபை வேண்டும். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, प्रेम और दया से भरा हुआ हमारा परमेश्वर, நீர் எங்கள் நடுவிலே இருக்கிறீர். तू हमारे बीच में विराजमान है. எங்கெல்லாம் 2 பேர் என் நாமத்தில் ஒன்றாய் கூடி வருகிறார்களோ, जहां पर भी मेरे नाम से 2 या 3 इकट्ठे हैं, அங்கே அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்ன வார்த்தை நிறைவேற்றுகிறேன். और तूने उस वायदे को पूरा किया है जो तूने कहा कि उनके बीच में मैं विराजमान हूं. காலையிலிருந்து உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. प्रभु जी, सुबह से हम तेरी उपस्थिति को महसूस करते हैं. நாங்கள் ஏதோ ஒரு இந்தியாவின் ஒரு மூலையிலே பிறந்தோம். प्रभु जी, भारत के किसी कोने में हम पैदा हुए थे. எங்களை யாருமே ஒரு மனிதனாக கூட மதிக்கவில்லை. प्रभु, कई बार लोग हमें एक इंसान के रूप में भी इज्जत नहीं देते. ஆனால் வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர், पर आकाश और पृथ्वी को बनाने वाला परमेश्वर எங்களையும் மதித்து हमारा आदर करके, வா உன்னிடத்தில் நான் பேசுவேன் என்று அழைத்து வந்திருக்கிறேன். आओ मैं तुमसे बात करूंगा करके यहाँ पे लेके आया. எவ்வளவு நல்ல தேவன் ஆண்டவரே. प्रभु, तू कितना अच्छा परमेश्वर है. நான் உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறேன். प्रभु, मैं तेरी आवाज सुनने के लिए यहाँ पे बैठा हूँ. கர்த்தாவே சொல்லும். हे प्रभु, मुझसे बातचीत कर. அடியேன் அதை ஏற்றுக்கொள்கிறேன். तेरा दास सुनेगा और ग्रहण करेगा. கர்த்தாவே சொல்லும். हे प्रभु, बातचीत कर. அடியேன் கேட்கிறேன். मैं तेरा दास सुनूंगा. கர்த்தாவே சொல்லும். हे प्रभु, बातचीत कर. அடியேன் செய்கிறேன். मैं तेरा दास उसको पालन करूंगा. கர்த்தாவே சொல்லும். हे प्रभु, बातचीत कर. அடியேன் புறப்பட்டு வருகிறேன். मैं तेरा दास तेरे पास आता हूँ. உம்முடைய வாயின் வார்த்தைகளை எங்கள் நடுவிலே அனுப்பும். तू अपने मुंह के वचन को हमारे बीच உம்முடைய में கரத்தின் भेज. வல்லமை எங்கள் நடுவில் அனுப்பும். प्रभु, तू अपनी सामर्थ को हमारे बीच எங்கள் में भेज. இருதயங்கள் எல்லாம் திறந்தருளும். हमारे हृदय को तू खोल दे. நீர் பேசுகிற வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளும்படி प्रभु, जो बातें तू करेगा उसको समझने के लिए எங்கள் மனங்களை அகலமாய் திறந்தருளும். प्रभु, जो हमारे मनों को खोल दे. இயேசுவின் நாமத்திலே
यीशु मसीह के नाम में எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. हे पिता इस प्रार्थना को ग्रहण कर। ஆமென். आमीन। இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்ல போற ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம், आज परमेश्वर जो हमसे महत्वपूर्ण बात जो करने जा रहा है, நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். फिर से मैं आपको याद दिलाना चाहता हूं, இது ஒரு பிரசங்க மேடை அல்ல. ये प्रचार करने का मंच नहीं நான் है। உங்களை பிரசங்கம் பண்ணுவதற்காக உங்களை அழைத்து வரவில்லை. आपके बीच में प्रचार करने के लिए आप लोगों को यहाँ नहीं लेके आए। கர்த்தர் சொன்ன ஒரு பெரிய திட்டத்தை குறித்து நம்ம எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுகிறோம். और अभी प्रभु ने जो महान योजना में दी है उसके बारे में अंदर विचार विमर्श करने के लिए आए அந்த हैं। திட்டத்தை விளங்கிக் கொள்ள முயற்சி பண்ணுகிறோம். और उस योजना को समझने की कोशिश करने जा रहे हैं। அதனால நாம இதை நல்ல கவனமாக கவனிச்சு கேட்கணும். इसलिए ध्यान पूर्वक इसको सुनना है। நாம் வாழ்கிற இந்த காலம் உலகத்தின் கடைசி காலம். ये जो समय हम लोग जी रहे हैं ये आखिरी समय है। எப்படி சொல்லுகிறீர்கள் என்று கேட்பீர்கள். आप पूछेंगे आप कैसे कह रहे हैं? உலகத்தினுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. दुनिया ये विश्व की जो अंतिम समय है कैसे होगा किसी को नहीं मालूम है। மனுஷனுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும்னு நமக்கு நிறைய பேருக்கு தெரியும். एक व्यक्ति का अंतिम समय कैसे होगा उसके बारे में कई लोग जानते हैं, ஏன்னா பல மனிதர்களுடைய மரணங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். क्योंकि कई व्यक्तियों की मृत्यु को हमने देखा है। ஒரு ஆள் கடைசி வாழ்க்கையின் முடிவில் இருந்தா அவன் எப்படி இருப்பான் என்று நமக்கு தெரியும். और जब व्यक्ति अपने जीवन के अंतिम समय में रहता है तो हमको मालूम है कि वो कैसे रहता है। கடைசி காலம் என்று ஒன்று இருக்கிறது. पर अंतिम समय है அடுத்து கடைசி நாட்கள் என்று ஒன்று या இருக்கிறது. अंतिम दिन है, இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. दोनों में फर्क है। கடைசி காலம்னா जब अंतिम समय कहते हैं ஒரு 65 வயசுக்கு மேல, वो 65 साल के ऊपर का, ஒரு 70 வயசுக்கு மேல 70 साल के बाद का है। அவர்கள் பேசுவதை பார்த்தாலே நமக்கு தெரிந்துவிடும். और जब वो बातें करते हैं तभी हमको मालूम हो जाता है। ரொம்ப நேரம் பேசுவார்கள், बहुत देर तक बातें करते रहते हैं, யாரை பார்த்தாலும் புத்தி சொல்லுவார்கள். जिसको भी मिलेंगे उसको सलाह देंगे। ஆரம்பிக்கும் போது எங்க காலத்தில் எல்லாம் என்று ஆரம்பிப்பார்கள். जब बातें शुरू करेंगे हमारे जमाने में ऐसे शुरू करते हैं। நாம் தப்பித்து போக முயற்சி பண்ணாலும் விட மாட்டார்கள். अगर हम बचने की कोशिश करेंगे तो पकड़ के रख लेंगे। அப்ப நமக்கு தெரியும் तब हमको मालूम है இது கொஞ்ச நாள் தான் இனிமேல் தாங்கும் என்று. अब ये जो है कुछ दिन का ही है। வயசாகி விட்டால் நமக்கு முதல் அடையாளம் எங்கே விழும் என்றால், जब बुजुर्ग हो जाते हैं उसका पहला निशाना ये है, ஓரத்துல வெள்ளை முடி தெரியும். यहाँ धीरे से सफेद बाल। உங்களுக்கே தெரியுதே பாஸ்டர்? हाँ जी पास देख रहे हैं ना, தெரியுது நிறைய தெரியும். हाँ बहुत दिखाई दे रहा है। हो गए ना सारे बुजुर्ग। சரி, அப்ப முதல்ல அந்த நரை தெரியும். अब बाल सफेद हो रहे கொஞ்ச हैं, நாட்கள்ல தோல் எல்லாம் அப்படி சுருங்க ஆரம்பிக்கும். धीरे धीरे झुर्रियां पड़ रही है, உட்கார்ந்தால் எழுந்திருப்பதற்கு கஷ்டமா बैठ இருக்கும். जाते हैं तो उठना मुश्किल है, யாருடைய உதவியாவது நம்ம நாட வேண்டி இருக்கும். किसी की मदद की जरूरत है, கொஞ்சம் தூரம் நடந்தால் மூச்சு வாங்கும். थोड़ी दूर चलेंगे तो सांस ले रहे हैं, மாடிப்படியில ஏற முடியாது. पौड़ी चढ़ नहीं सकते, உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்படும். किसी की मदद चाहिए। அப்புறம் மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேசிக்கொண்டே இருப்பார்கள். और जैसे मैंने पहले बोला कि பழைய बात करते रहते காலம் हैं, ஞாபகத்துக்கு வரும். पुरानी बातें याद आती है। இதுதான் கடைசி காலம். और ये अंतिम दिनों है। கடைசி நாள் என்றால் என்ன? जब अंतिम दिन की बात करते हैं, இதை ஆளை பிடித்து மூக்கில எல்லாம் டியூப் வைத்து उस व्यक्ति को ले आते हैं, उसके नाक में ट्यूब डालते हैं நெஞ்சில எல்லாம் டியூப் எல்லாம் சொருகி और पूरे दिल में सभी जगह पर ट्यूब लगा देते டாக்டர்கள் हैं। ஒன்று மாற்றி ஒன்று வந்து கண்ணெல்லாம் இழுத்து பார்த்து और आंखों का ऐसे 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 देख के பக்கத்தில் இருக்கிற சொந்தக்காரர்களை பார்த்து और बगल में जो रिश्तेदार हैं, उनको देख இது कर ரொம்ப நாள் தாங்காது, बोलते हैं ज्यादा दिन ये चलेगा नहीं, சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லி விடுங்கள் என்பார். जिन जिनको बताना है संदेश पहुंचा दीजिए। அதுதான் கடைசி நாட்கள். जिसको कहते हैं आखिरी दिन। ஒன்னு 10 நாள் இருக்கும், हो सकता है 10 दिन அல்லது है, 15 நாள் या இருக்கும். 15 दिन चलेगा। சில பெரியவர்கள் வெளியே உட்கார்ந்து சொல்லுவாங்க, कुछ बुजुर्ग लोग बाहर बैठ के कहते இந்த हैं அமாவாசை வந்தால் முடிந்து விடும் बस என்பார்கள். अमावस्या का समय बस हो गया। பௌர்ணமி வந்தால் முடிந்து விடும் हाँ जी என்பார்கள். बस वो दिन खत्म हो गया उसका। அது அதற்கு முன்னாலே முடிந்து விடும். हो सकता है उससे पहले ही टपक இது जाएगा। மாதிரி நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். ऐसे हमने कई बात देखा है। ஒரு மனிதனுடைய கடைசி நாட்கள் எப்படி இருக்கும், एक व्यक्ति का आखिरी दिन कैसे होते हैं, ஒரு மனிதனுடைய கடைசி காலம் எப்படி இருக்கும், एक व्यक्ति का अंतिम समय कैसा होता है, நாம் அதை பார்த்திருக்கிறோம். हमने उसको देखा है। ஆனால் உலகத்தின் கடைசி நாளை யாரும் பார்த்ததில்லை. पर इस दुनिया के अंतिम दिनों को किसी ने नहीं देखा நம்ம है। பிறந்ததிலிருந்து உலகம் அப்படித்தான் இருக்கிறது. और जब हम पैदा हुए थे तब से लेकर अभी तक दुनिया वैसा ही இந்த है। உலகத்துக்கு ஒரு முடிவு காலம் இருக்கிறதா? क्या इस दुनिया का कोई अंतिम दिन है?
அப்படி ஒரு முடிவு காலம் இருந்தால் அது அந்த காலம் எப்படி இருக்கும்? अगर ऐसा कोई अंतिम दिन है तो वो कैसे होगा? இந்த சந்தேகம் எல்லாருடைய மனதிலும் இருந்தது. ये संदेह हर एक के हृदय में होता है. சிலரிடத்தில் நாம் போய் கேட்டால், अगर हम किसी से जाके हम पूछते हैं, கிறிஸ்தவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்களே, अरे मसीह लोग हमेशा कहते हैं இது கடைசி காலம் கடைசி காலம் ये என்கிறார்களே अंतिम दिन है, ये अंतिम दिन है. என்று பெரிய விஞ்ஞானிகளிடத்தில் போய் கேட்டா अगर बड़े बड़े वैज्ञानिक लोगों से जाके बात அவர்கள் करें, அதற்கு என்ன பதில் சொல்லுகிறார்கள்? उन लोग क्या जवाब देते हैं? பூமி எல்லாம் அப்படி உடனே அழிஞ்சிராது. ये धरती इतनी जल्दी नाश नहीं होगी. இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை வைத்து கணக்கு வைத்து பார்த்தால், अगर इस धरती में जो ऑक्सीजन है इन सभी चीजों को देखेंगे, இதில் இருக்கிற தண்ணீர் வசதியை கணக்கு வைத்து பார்த்தால், अगर यहाँ पे जो पानी है उन सभी चीजों को देखेंगे तो, இதில் இருக்கக்கூடிய மனிதன் வாழக்கூடிய வசதிகளை கணக்கு வைத்து பார்த்தால், और यहाँ पे इंसान को रहने के लिए जो सुविधाएं देखेंगे तो 25,000 கோடி வருஷங்கள் வரைக்கும் இருக்கும். 25,000 करोड़ साल तक रहेगा ये धरती. 25,000 கோடி. 25,000 करोड़ साल तक ये धरती रहेगी. நம்ம எல்லாருக்கும் நிம்மதி. हमें तसल्ली हो गई है. அப்ப தைரியமா நிலம் வாங்கி போடலாம், आज हम तो तसल्ली से जगह खरीद सकते हैं நிறைய பணத்தை சேர்த்து வைக்கலாம், और बहुत पैसा इकट्ठा कर सकते हैं. தைரியமா லஞ்சம் வாங்கலாம், अरे रिश्वत भी हम ले सकते हैं, வீடுகளை கட்டலாம், घर के ऊपर घर बना सकते हैं, கார்களை வாங்கி வைக்கலாம். बहुत सारी गाड़ियां ले सकते ஏன்னா हैं. 25,000 கோடி வருஷம். क्योंकि ये दुनिया अब 25,000 करोड़ साल रहेगा. என் பிள்ளையின் பிள்ளை பிள்ளையின் பிள்ளை பிள்ளையின் பிள்ளை பிள்ளையின் பிள்ளை என்று நீண்ட தலைமுறைகள். मेरे बच्चे के बच्चे, बच्चे के बच्चे, बच्चे के बच्चे, बच्चे के बच्चे और लंबी पीढ़ी. 25,000 கோடி வருடங்கள். 25,000 करोड़ साल. நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தது. हम सब बड़े मग्न हैं, खुश हैं. அப்படித்தான் நினைத்து கொண்டிருந்தோம். हम लोग ऐसे ही सोचे थे. ஆண்டவரிடத்துல போய் சீஷர்கள் கேட்டாங்க, प्रभु यीशु के पास जाके चेलों ने पूछा, உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்னவென்று? इस दुनिया के अंत और तेरे आने का மத்தேயு निशान क्या है? சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. मत्ती उसका 24 अध्याय में हम ये देखते हैं, உலகத்தின் முடிவுக்கும் ये दुनिया के अंत உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? और तेरे आने का चिन्ह क्या है? இயேசு यीशु ने உலகத்துக்கு முடிவே இல்லை என்று சொல்லவில்லை. यीशु ने ये नहीं कहा कि दुनिया का अंत होगा ही नहीं, உலகத்தின் முடிவு காலம் எப்படி இருக்கும் என்று சொன்னார். पर यीशु ने बताया कि दुनिया का अंत किस तरह होगा. நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. अब एक संदेह उठता है, விஞ்ஞானிகள் வேற ஒன்னு சொல்றாங்களே, जो वैज्ञानिक लोग हैं वो कुछ और कहते हैं, இயேசு வேற ஒன்னு சொல்றாரு, पर यीशु कुछ और कहता है. எது உண்மையா இருக்கும்? इनमें से सत्य क्या है? விஞ்ஞானிகள் என்றால் யார்? वैज्ञानिक कौन है? விஞ்ஞானிகள் இருக்கிற ஒரு காரியத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர்கள். वैज्ञानिक लोग जो अभी चीज मौजूद है उसके बारे में शोध करते हैं. ஆனால் கர்த்தர் என்பவர் இருக்கிற காரியத்தை உருவாக்கினவர். पर परमेश्वर अभी जो चीज हम देख रहे हैं उन चीजों को बनाने वाला परमेश्वर. அவர்தான் இவைகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். जितनी भी चीजों को हम देखते हैं सभी चीजों की रचना करने वाला वही है. அவருக்கு தான் இதனுடைய எக்ஸ்பைரி டேட் என்னவென்று தெரியும். उसी को मालूम है इसका एक्सपायरी डेट, माने ये कब खत्म होगा. அவர்தான் மேனுஃபேக்சரர், वो ही इसको बनाने वाला, उत्पन्न करने वाला है. அவர் கிரியேட்டர், वो सृष्टि करता அவருக்கு है. தான் இதை எப்ப முடிக்க வேண்டும் என்று தெரியும். उसको मालूम है इसे कब खत्म करना है. அவரிடத்தில் போய் கேட்டார்கள், और उससे जाके पूछे உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்ன? ये दुनिया के अंत का चिन्ह क्या है? ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பும், जाति के विरुद्ध में जाति उठेगी, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள், लोगों के विरुद्ध में लोग उठेंगे, தேசத்துக்கு விரோதமாய் தேசம் एक எழும்பும், देश दूसरे देश के विरुद्ध में उठेगा. எங்கு பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும் பெருகும், हर जगह पर लड़ाई झगड़े और खून खराबा होगा. கொள்ளை நோய்கள் பெருகும், हर जगह पर महामारियां होगी. நிறைய பட்டியல் சொல்லுகிறார். प्रभु बहुत सारी बातों को कह रहा है. அதெல்லாவற்றையும் நீங்கள் போய் உங்கள் அறையிலே வாசித்து आप பார்த்தால் अपने कमरे में जाकर इसको आप पढ़ेंगे तो, அதெல்லாம் நம்ம வாழ்கிற காலத்தில் நடக்கிறது. और अभी वर्तमान समय में जब हम जी रहे हैं ये सब हो रहा है. பெரிய பெரிய நில அதிர்ச்சிகள் உண்டாகும் என்றார். प्रभु ने कहा कि बहुत बड़ी भूकंप आएंगे. சமீபத்தில் துருக்கியில பார்த்தோம், अभी कुछ समय पहले तुर्की में भूकंप आया 9 மாநிலங்கள் தழுவின ஒரு பெரிய நிலநடுக்கம். और वहां पे 9 राज्यों में भयानक भूकंप आया है. அது கடைசி காலத்தின் அடையாளங்கள் என்று கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा कि ये अंतिम दिनों के चिन्ह हैं. சமுத்திரங்கள் அலை முழக்கமாய் இருக்கும் என்றார். और समुद्र में जो है बहुत बड़े लहर होंगे, आंधी होंगी. பல தேசங்கள்ல இந்த பஞ்சம் உண்டாகும் என்றார். कई देशों में जो है अकाल पड़ेंगे, நிறைய கொள்ளை நோய்கள் வரும் என்றார். बहुत सारी महामारियां आएंगी. அதுதான் இந்த கடைசி காலத்தின் அடையாளம் என்றார்.
प्रभु ने कहा यही अंतिम दिनों के चिन्ह அதெல்லாம் हैं। நீங்க வாசித்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. अगर आप इसको पढ़ेंगे तो बड़े अद्भुत बात है। ஆனா நான் வாசித்த போது எனக்கு வேற மாதிரி தோன்றியது. जब मैं पढ़ा मुझे और तरीके से लगा। ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பும், एक जाति के विरोध में दूसरे जाति उठेंगे, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும். लोगों के विरोध में लोग उठेंगे। இது கடைசி காலத்தின் அடையாளம். ये अंतिम दिनों का चिन्ह है। அது நம்புகிறீர்களா? क्या आप लोग विश्वास करते हैं? ஆ. ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்பும், जाति के विरुद्ध में जाति, ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார். लोगों के विरुद्ध में लोग उठेंगे। அது கடைசி காலத்தின் அடையாளம். ये अंतिम दिनों के चिन्ह है। ஆனா நான் நினைத்தேன், पर मैंने सोचा இது எப்பத்தான் இப்படி நடக்கவில்லை? ये कब नहीं हुआ था ऐसे? மனுஷன் தோன்றினிலிருந்தே ஜாதிக்கு விரோதமா ஜாதி சண்டை தானே. जब मनुष्य इस धरती में हुआ तब से एक दूसरे के विरुद्ध में लड़ाई करते रहते हैं। ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பும். लोगों के विरुद्ध में लोग उठते हैं, ये तो होता रहता है। காயினும் ஆபேலும் எப்போ ஒருவருக்குள்ள ஒரு விரோதமா எந்திரிச்சாங்களோ, जिस दिन कायन और आबेल एक दूसरे के विरुद्ध में அப்ப उठे இருந்து நடந்து கொண்டுதானே இருக்கிறது. तब से लेकर अब तक चलता आ रहा है। நிலநடுக்கம் தோன்றும் என்றார்கள். और भूकंप होंगे लिखा है, பல சமயங்களில் நிலநடுக்கம் வந்துதானே இருக்கிறது. और कितने समय से भूकंप हो रहे हैं। கர்த்தர் கொள்ளை நோய் வரும் என்றார். प्रभु ने कहा कि महामारियां होंगे। தாவீதின் காலத்தில் கொள்ளை நோய் வந்தது. दाऊद के समय में भी महामारी आई। இன்னும் பல கொள்ளை நோய்களை பற்றின சரித்திரம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. और बाइबल में कई तरह के महामारी के बारे में लिखा है। இதெல்லாம் அடிக்கடி நடப்பதுதானே. ये सब होते रहते हैं। சமுத்திரங்கள் அலைகள் முழக்கமாய் இருக்கும். और समुद्र में बड़े जो है लहरों का जो है जोश होगा। எந்த காலத்தில் சமுத்திரம் அமைதியா இருந்திருக்கிறது? अरे कब ये समुद्र शांत रहा है? நவம்பர் டிசம்பர் மாதம் வந்து விட்டால் அவ்வளவுதான். नवंबर दिसंबर के महीने में पूरे प्रकोप में होता है समुद्र। கடல்கள் அலை முழக்கமாய் இருக்கும். वहां पे लहरें बड़ी बड़ी लहरें उठती हैं। தேசங்கள்ல பஞ்சம் தோன்றும். और देश में अकाल पड़ेंगे। நம்மலாம் பிறந்ததுல இருந்தே பஞ்சத்துல தான் இருக்கிறோம் பாஸ்டர். हाँ पास्टर जी, हम जन्म से अकाल में ही हैं। அப்படிதானே? हाँ जी। அப்படியானால் இது எப்படி அடையாளமாகும்? अगर ऐसी बातें हैं तो ये चिन्ह कैसे हो सकते எல்லா हैं? காலத்திலும் பஞ்சத்தை பார்த்திருக்கிறாங்க. हर एक समय हम अकाल को देखते हुए आ பல रहे हैं। காலங்களிலும் கொள்ளை நோய் பார்த்திருக்கிறாங்க. और ये महामारी भी काफी समय से चली आ பல रही है। நிலநடுக்கங்களை பார்த்திருக்கிறாங்க. और भूकंप तो आते रहते हैं। இயேசு இதை போய் ஒரு அடையாளம் என்று சொல்லுகிறார். पर यीशु इसे चिन्ह के रूप में कह रहा है। நாடுகளுக்கு விரோதமாய் நாடுகள் எழுந்திருக்கும். एक राज्य के विरोध में दूसरा राज्य பல उठेगा। இடங்கள்ல யுத்தங்கள் வரும். कई जगह पर युद्ध आएंगे। ஏன் இயேசு இதை சொல்றதுக்கு முன்னால யுத்தமே வரலையா? क्या यीशु बताने से पहले युद्ध नहीं हुआ था क्या? எத்தனை சண்டைகளை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. अरे बाइबल में ही कितनी लड़ाई के बारे में लिखी हुई है। இதை எப்படிங்க நம்ம அடையாளமா எடுத்துக்கொள்ள முடியும்? इसको हम चिन्ह के रूप में कैसे ले सकते हैं? ஒரு ஊரில் நான் உங்க மாநிலத்துக்கு வருகிறேன். मैं आपके राज्य में आ रहा हूं। எனக்கு உங்க தேசத்தில் இருக்கிற மொழி தெரியாது. எனக்கு आपके राज्य में जो भाषा है मैं नहीं जानता। உங்களை தேடி வர்றேன். நானு मैं आपसे मिलने के लिए आ रहा हूं। வழியிலே வர்ற ஒரு ஆளிடத்தில் கேட்கிறேன். रास्ते में किसी व्यक्ति से पूछता हूं। அவரை தெரியுமான்னு கேட்கிறேன். मैं पूछता हूं क्या आप फलाने को जानते हैं? அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்றாங்கன்னு கேட்கிறாரு. और वो पूछता है कि वो कैसे दिखाई देते हैं? அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்க பிரதர்னு கேட்கிறாரு அவரு. ओके भाई, वो कैसे दिखाई देते हैं बताइए। நான் சொல்லுகிறேன் கொஞ்ச நேரம் யோசித்து. मैं थोड़ी देर सोच करके कहता हूं। அவருக்கு 2 கண் இருக்கும். उनके 2 आंखें हैं। அவருக்கு ஒரு மூக்கு இருக்கும். एक नाक है उसका। மறுபடியும் யோசி, 2 காது இருக்கும். हाँ, उसके 2 कान हैं। பேசுவாரு. हाँ, वो बात भी करता है। சிரித்தால் பல்லெல்லாம் தெரியும். जब हंसता तो सारे दांत दिखते हैं। என்ன நினைப்பான் நம்மை பற்றி? वो व्यक्ति क्या सोचेगा हमारे बारे में? நான் சிரிச்சால் தான் பல் தெரியுதும்பான். अरे मैं भी हंसता हूं तो दांत दिखते हैं। எனக்கு 2 கண்ணு தான் இருக்கிறது अरे என்பான். मुझे भी 2 आंखें हैं। இது எப்படி ஒரு அடையாளமாக முடியும்? अरे ये कैसे चिन्ह हो सकता है? நான் இதை பற்றி பல நாட்கள் யோசித்திருக்கிறேன். और मैं इसके बारे में कई समय सोचा हूं। இதை வச்சு எப்படி இது உலகத்தினுடைய கடைசி என்று எப்படி கண்டுபிடிக்க முடியும்? इसको रख के हम कैसे जान सकते हैं कि ये दुनिया का अंत है? அப்புறம் தான் கடைசியில எனக்கு ஒரு விடை கிடைத்தது. आखिर में इसका एक जवाब मुझे அது मिला। என்ன விடை என்று கேட்டால், क्या जवाब है वो? உலகத்திலே பல கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. दुनिया में बहुत सारे महामारी आए हैं। இந்தியாவில ஒரு காலத்திலே அம்மை என்ற ஒரு நோய் வந்தது. और भारत में ये जो चेचक नामक एक बीमारी आई है। அதை ஸ்மால் பாக்ஸ் என்பார்கள், उसको स्मॉल पॉक्स भी कहते हैं, சிக்கன் பாக்ஸ் என்பார்கள், चिकन पॉक्स कहते हैं, நிறைய சொல்லுவாங்க. மட்டன் பாக்ஸ் கூட இருக்கலாம். और मटन पॉक्स भी हो सकता है। நிறைய பாக்ஸ் வகைகள் இருந்தது. पॉक्स 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 बहुत पॉक्स है। அதை பார்த்தாலே பயப்படுவாங்க எல்லாரும். देख के ही लोग डरते हैं।
ஆங்கிலேயர்களுக்கு அந்த அம்மை நோயை கண்டாலே பயம். और जो अंग्रेज लोग हैं ना इससे तो भागते हैं, उनको அந்த डर அம்மை है। நோய் கண்டவர்கள் வீட்டில் இருந்தால் अगर इस बीमारी के कोई घर में रहता है இந்த வேப்ப இலையை எடுத்து வீட்டு வாசல்ல கட்டி வைத்து விடுவார்கள். और उनके दरवाजे में नीम का पत्ता लटका देते அந்த हैं। அடையாளத்தை பார்த்தால் जब उस नीम के पत्ते को அந்த देखेंगे வீட்டுக்குள்ள ஒரு அம்மை வியாதி கொண்ட ஒரு ஆள் இருக்கிறான் என்று அர்த்தம். और इसका मतलब है उस घर के अंदर एक व्यक्ति है जिसको चेचक की बीमारी है। நான் சின்ன பையனா இருந்த பொழுது जब मैं छोटा सा बच्चा था 1964 65ல 1964-65 में நான் சின்ன பையனா இருந்த जब போது मैं छोटा बच्चा था எனக்கு 3 முறை அம்மை நோய் கண்டிருக்கிறது. मुझे कम से कम 3 बार ये चेचक की बीमारी आई। நாங்கள் குடியிருந்த வீட்ல 3 வீடு இருக்கும். और जहां पे हम रहते वहां 3 घर थे। நடுவுல இருந்த வீடு எங்களுடைய வீடு. बीच का घर हमारा था முன்பகுதியில இருந்த வீட்ல ஒருவர் குடியிருந்தார். और सामने के घर में एक जन रहता था அவருடைய மகளுக்கு அம்மை கண்டிருந்தது. और उनकी बेटी को भी बीमारी हो गई। கடைசி வீட்டில் ஒருவர் இருந்தார். और आखिरी घर में एक था அவருடைய மகனுக்கு அம்மை கண்டிருந்தது. और उनके बेटे को हो गया। நடு வீட்ல நான் இருந்தேன். बीच वाला घर में मैं हूं எனக்கும் அம்மை கண்டிருந்தது. और मुझे भी चेचक हो गया। அந்த 2 வீட்டில் இருந்த பிள்ளைகளும் இறந்து போய் விட்டார்கள். और दोनों घर में जो बच्चे थे मर गए, நான் ஒரு ஆள் தான் தப்பிச்சேன். केवल मैं बच गया। ஏன் தப்பிச்சேன் பாஸ்டர் கேப்பீங்க நீங்க. आप पूछेंगे आप पास्टर आप क्यों बच गए? உங்களுக்கு இதெல்லாம் சொல்லணுமே நான். अरे ये सब बातें आपको बताना है इसलिए बच அதனால गया मैं। கர்த்தர் என்னை விட்டு வைத்தார். इसलिए प्रभु मुझे जीवित रखा है। சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம். आइए हम विषय पर आएं। இந்த வியாதி பயங்கரமாய் பரவி இருந்தது. और ये जो बीमारी है बहुत फैल चुकी थी। வெளிநாட்டுக்காரர்கள் இந்தியாவுக்கு வருவதற்கே பயப்படுவார்கள். बाहर के विदेशी लोग हमारे भारत में आने के लिए डरते थे। கொஞ்ச காலம் கழித்து இன்னொரு வியாதி பரவியது. उसके बाद एक और बीमारी फैली, அதுக்கு இந்த காலரா என்று பெயர். उसका नाम है कालरा। அவர்களுக்கு வயிற்றோட்டமும் வாந்தியும் வந்து கொண்டே இருக்கும். और उनको जो है दस्त होता रहता था और उल्टी भी होती रहती அவர்களை थी। தொடுகிறவர்களுக்கெல்லாம் அது பரவி கொள்ளும். जिनको भी छुएंगे उनको हो जाता है, எதுவும் சாப்பிட முடியாது. कुछ भी खा नहीं सकते அப்படியே அந்த நீர்ச்சத்தெல்லாம் வெளியே போய் और उनके अंदर जो पानी है सब निकल जाता है மரணம் அடைந்து விடுவார்கள். और आखिर में मर जाते இந்த हैं। வியாதி கண்டவர்களை और ये जो बीमारी जिनको आ जाती தூக்கி கொண்டு போய் ஊருக்கு வெளியே இதற்குனே ஒரு பெரிய கொட்டகைகளை கட்டி வச்சிருப்பாங்க. और इस बीमारी से जो मर जाते हैं गांव के बाहर एक अलग सा जगह इनके लिए रखा அதுல है। படுக்க வைத்து விட்டு வந்து விடுவார்கள். और जिसको भी बीमारी हो जाती है उसको वहां जाके रख जाते हैं। பிள்ளை தெந்திரிச்சா வீட்டுக்கு வா, अगर तू बच गया तो घर आ, இல்லாவிட்டால் அப்படி போய் விடு नहीं என்பார். तो वहीं चले जा। இங்கிலாந்து தேசத்துல इंग्लैंड में 1800களிலே 1800 के समय ஒரு में பெரிய கொள்ளை நோய் ஒன்று வந்தது. एक बहुत बड़ी महामारी आई அந்த வியாதி இந்த எலிகளால் உண்டானது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. और उन्होंने इस बात को जाना कि ये बीमारी चूहों के द्वारा हुआ है। அந்த நோய் கண்டவருடைய உடம்பு அப்படி வீங்கி கொண்டே வரும். जिस व्यक्ति को वो बीमारी आ जाती है उसका शरीर फूलने लगता है வீங்கி கொண்டே வந்து உடம்பு வெடிக்க ஆரம்பிக்கும். और इतना फूल जाता है आखिर में फट जाता है ரத்தமும் சீழும் வெளியே போகும். और पस और खून उनके शरीर से निकलता है துடி துடித்து மரித்து और போவார்கள். तड़प तड़प के मर जाते हैं। அவங்க பயன்படுத்தின எந்த பொருளை தொட்டாலும் பரவி விடும். और जिन चीजों को उन्होंने इस्तेमाल किया उसको छुएंगे तो बीमारी उनको आ जाएगी। பயங்கர வேகமாய் பரவினது இங்கிலாந்து தேசத்துல. इंग्लैंड देश में ये बीमारी बहुत तेजी से फैल गई। இந்த வியாதி கண்டவர்கள் ஒரு வீட்ல இருந்தா अगर कोई भी इस बीमारी का व्यक्ति किसी घर में है அந்த வீட்டுக்கே தீ வைத்து விடுவார்கள். उस घर में आग लगा देंगे அந்த வியாதி பரவக்கூடாது என்று. ताकि वो बीमारी ना फैले। 1900களின் துவக்கத்துல 1900 की शुरुआत के समय में இதே போல ஸ்பெயின்ல स्पेन नामक देश में ஸ்பானிஷ் ஃப்ளூ என்ற ஒரு வியாதி வந்தது. स्पेनिश फ्लू नामक एक बीमारी फैली। கோடிக்கணக்கான பேர் மரித்தார்கள் அதுல. उसमें करोड़ों लोग मरे। இவைகள் எல்லாம் நடந்த இந்த கொள்ளை நோய் சம்பவங்கள். ये सब महामारियां हैं। ஆனால் இதுல ஒரு வித்தியாசம் இருக்கிறது. पर इसमें एक भिन्नता है। இங்கிலாந்துல அந்த பிளேக் என்ற நோய் வந்தபோது जब इंग्लैंड में प्लेग नामक वो बीमारी அது आई இந்தியாவுக்குள் வரவில்லை. वो हमारे भारत में नहीं आई। இந்தியாவிலே அம்மை என்ற நோய் வந்தபோது जब हमारे भारत में ये चेचक नाम की बीमारी அது आई இங்கிலாந்துக்குள் போகவில்லை. वो इंग्लैंड देश के अंदर प्रवेश नहीं किया। ஸ்பெயின்ல ஸ்பானிஷ் ஃப்ளூ வந்தபோது जब स्पेन में स्पेनिश फ्लू आया அது சைனாவுக்குள் வரவில்லை. वो चाइना में नहीं गया। ஆனால் पर உலக சரித்திரத்திலேயே पूरे दुनिया के इतिहास में முதல் முறையாக पहली बार ஒரு வியாதி एक बीमारी ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடித்தது. पूरी दुनिया को एक ही समय में जकड़ ஒரே ली। நேரத்துல ஒட்டுமொத்த உலகம். पूरा दुनिया उसके तहत आ गया। சரித்திரத்தில் இது மாதிரி எந்த வியாதியும் வந்ததில்லை. दुनिया के इतिहास में मानव इतिहास में ऐसा कभी नहीं हुआ। தாவீதின் காலத்திலே இஸ்ரவேலிலே இந்த கொள்ளை நோய் வந்தது. दाऊद के समय में इजराइल में वो महामारी हुई। எகிப்துல வரல.
मिस्र में नहीं आया, ஆனால் ஒரே ஒரு வியாதி पर एक बीमारी உலகம் முழுவதிலும் ஒரே நேரத்தில் வந்தது. एक ही समय में पूरी दुनिया में फैल गई। இது மாதிரி ஒரு வியாதியை பார்த்ததில்லை. ऐसी बीमारी को आज तक कभी नहीं देखा। இந்தியாவில் நீங்களும் மாஸ்க் போட்டிருந்தீர்கள், और भारत में आप भी मास्क पहने थे, இங்கிலாந்திலே மாஸ்க் போட்டிருந்தார்கள், इंग्लैंड के लोग भी मास्क पहने थे, அமெரிக்காவிலே மாஸ்க் போட்டிருந்தார்கள், अमेरिका में भी लोग मास्क पहने, நீங்கள் கிராமத்திலும் மாஸ்க் போட்டிருந்தீர்கள். गांव के लोग भी मास्क पहने। உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் पूरी दुनिया भर में एक ही समय में ஒரே மாதிரியான அந்த பயங்கரம். एक ही तरह की भयानक स्थिति। இந்தியாவிலே கதவடைப்பு செய்தோம், और भारत में जो है दरवाजों को बंद किए, உலகம் முழுவதிலுமே லாக்டவுன் और கடைபிடிக்கப்பட்டது. पूरी दुनिया भर में लॉकडाउन हुआ है। இது மாதிரி சரித்திரத்திலே எப்பாவது ஒரு முறை நீங்க பார்த்திருக்கீங்களா? क्या कभी भी मानव इतिहास में इस तरह की घटना को आपने कभी देखा? ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் வியாதி வந்த சரித்திரம். एक ही समय में पूरी दुनिया भर में ये बीमारी फैली हो। இதுதான் அந்த வித்தியாசம். ये है वो भिन्नता। எப்போ கொரோனா வந்ததோ जब कोरोना हुआ, நாம் உலகத்தின் கடைசி காலத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்து விட்டோம். हम लोग इस धरती के दुनिया के आखिरी दिनों में प्रवेश இனி कर चुके வருகிற हैं। இந்த ஆபத்துகள் எல்லாம் और आने वाले जो विपत्ति है, உலகத்தின் ஏதோ ஒரு மூலையில மாத்திரமல்ல, ये दुनिया के किसी कोने में होने वाला नहीं है, உலகத்தின் अनेक இடங்களை சொல்லி வச்ச மாதிரி நடக்கும். और दुनिया के विभिन्न स्थानों में एक साथ होगा, जैसे पहले बता ஏதோ के रखा ஒரு हो। நாட்டில் மாத்திரம் பஞ்சம் அல்ல, केवल एक देश में अकाल नहीं ஒரே है, நேரத்தில் உலகத்தின் பல தேசங்கள்ல பஞ்சம். एक ही समय में दुनिया के विभिन्न देशों ஒரு में நாட்டுல अकाल மாத்திரம் होंगे। ஒரு நாட்டுல மாத்திரம் கொள்ளை நோய் அல்ல, केवल एक देश में जो है ये विपत्ति नहीं है, ये महामारी नहीं है, உலகத்தின் பல தேசங்களிலே ஒரே நேரத்தில் கொள்ளை एक ही நோய். समय में दुनिया के कई देशों में ये இதுதான் महामारी होगी। இதுதான் கர்த்தர் சொன்ன அடையாளம். ये है वो चिन्ह जो परमेश्वर ने कहा है, இது உங்கள் கண்கள் காண நீங்கள் இருக்கிற நாட்களிலே நடக்க ஆரம்பித்து விட்டது. और आपके नजरों में आपके समय में ये हो रहा है। அப்ப நமக்கு தெளிவாய் ஒரு காரியம் தெரிகிறது, तो हम स्पष्ट रूप से एक बात को நாம் जानते हैं, கடைசி காலத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்து हम விட்டோம். अंतिम दिनों के अंदर प्रवेश कर चुके हैं। மறுபடியும் நல்லா கவனிங்கள், फिर से आप ध्यान से सुनिए, நாம் கடைசி காலத்துக்குள்ளே நுழைய ஆரம்பித்து हम விட்டோம். अंतिम समय के अंदर प्रवेश कर இது चुके हैं, கடைசி நாட்கள் அல்ல, और ये अंतिम दिन नहीं நம்ம है, கடைசி காலத்துக்குள்ளே நுழைந்து हम விட்டோம். अंतिम समय में प्रवेश இனி कर எந்த चुके हैं। நேரத்திலும் எதுவும் நடக்கலாம். कभी भी कुछ भी हो सकता है। நீங்க கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய செய்தித்தாள்கள் எடுத்து பார்ப்பீர்களானால் आप थोड़ा अखबार लेके पढ़िए, சொல்லப்படாத பல புதிய புதிய காரியங்களை எல்லாம் செய்தியில பார்க்கிறோம். आप देखते हैं कि कई नई नई चीजें हो रही है जो कभी आपने सोचा नहीं। இப்ப ஒரு வாரமா நீங்க பாத்தீங்கன்னா पिछले एक हफ्ते से आप देखेंगे, வானத்திலிருந்து மனிதர்கள் வருகிறார்கள் சொல்றான் திடீர்னு. कह रहे हैं कि आसमान से इंसान आ रहा है, அங்க வந்து நட்சத்திரம் மாதிரி தெரிந்தது, और वो तारे के समान दिखाई दे रहा है। பார்த்து கொண்டே இருந்தேன். मैं देखता रहा, பக்கத்துல அப்படியே ஒரு சாசர் மாதிரி இறங்கி வந்தது. और वो नजदीक में एक तारे जैसे आए। உள்ளே இருந்து ஒரு ஆள் தலையை நீட்டி பார்த்து காஃபி சாப்பிடலாமான்னு கேட்கிறான். अंदर से कोई झांक कर देखता, चाय पियोगे? யுஎஃப்ஓ என்று சொல்லுகிறார்கள். யுஎஃப்ஓ, यूएफओ कह रहे हैं, நம்ம அறிந்து கொள்ள முடியாத புதிய புதிய கிரகவாசிகள் வருகிறார்கள் என்கிறார்கள். कह रहे हैं कि दूसरे ग्रह से लोग आ रहे हैं जिनको हम जानते नहीं है। வானத்துல பல புதிய மாற்றங்கள் தோன்றுகிறது कह என்கிறார்கள். रहे हैं आकाश में बदलावट आ रही है, எங்க பார்த்தாலும் ஒரு புது விதமான அந்த பதட்டங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. और जगह जगह पर लोगों के अंदर कई तरह के डर आने लग गए, பெரிய பெரிய நிலநடுக்கங்கள் தோன்ற ஆரம்பித்திருக்கிறது. और बड़े बड़े भूकंप हो रहे हैं। இது துருக்கியோட நின்று விடாது, ये केवल तुर्की तक रुका नहीं, அதை தொடர்ந்து பல தேசங்களையும் அது தாக்கும். अब ये बहुत सारे देशों में आएगा, ஏனென்றால் இதெல்லாம் கடைசி காலத்தின் அடையாளம். क्योंकि ये अंतिम दिनों के चिन्ह हैं। ஒரு பெரிய கொடிய பஞ்சகாலம் வந்து கொண்டிருக்கிறது. एक भयानक अकाल के समय आ रहे हैं, பல தேசங்களுக்குள்ளே நுழைந்து கொண்டிருக்கிறது. कई देशों में अकाल प्रवेश कर रहा है। இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்கிற தேசம் ஸ்ரீலங்கா, हमारे देश के बिल्कुल नजदीक में है श्रीलंका, அதுல கொடுமையான பஞ்சகாலம். अब वहां पे भयानक अकाल है। நாங்கள் போன வருஷம் அங்கே போயிருந்தோம். पिछले साल हम गए हुए थे वहां, ஒரு ஆளுக்கு 20 லிட்டர் பெட்ரோல் ஒரு வாரத்துக்கு கொடுப்பார்கள். और एक व्यक्ति को एक हफ्ते में 20 लीटर पेट्रोल देते ஆனால் हैं, நீங்கள் 4 சக்கர வாகனம் வைத்திருக்க வேண்டும். पर आपके पास 4 पहिए वाली गाड़ी होनी चाहिए। 20 லிட்டர் பெட்ரோல் என்ன விலை என்று கேட்டால் 20 लीटर जो पेट्रोल उसका दाम है 26,000 ரூபாய். 26,000 रुपये। ஒரு வாரத்துக்கு ஒரு முறை தான் தருவார்கள். हफ्ते में केवल एक ही दिन देंगे, நீங்க एक बार देंगे। நீங்க 2 சக்கரம் வாகனம் வைத்திருந்தால் अगर आपके पास 2 पहिए वाली जो है गाड़ी है, உங்களுக்கு 4 லிட்டர் பெட்ரோல் தருவார்கள். आपको हफ्ते में 4 लीटर पेट्रोल देंगे। அந்த 2 லிட்டர் நீங்க வைத்திருக்கிற அந்த 2 வீலர்லயுமே आपके पास 2 पहिए वाले जो वाहन है, இந்த கியர் இல்லாத வாகனம் வச்சிருந்தா 2 லிட்டர் தான் தருவார்கள். अगर उसमें बिना गियर का है
तो केवल 2 लीटर पेट्रोल मिलेंगे। நீங்கள் போய் கொண்டிருக்கும் போதே வண்டி நின்று விட்டால் अगर चलते चलते गाड़ी रुक गई तो அடுத்த வாரம் தான் நீங்கள் அதை போய் எடுக்க முடியும். अब अगले हफ्ते ही आप उसको उठा सकेंगे। அங்கே வண்டியை பூட்டி விட்டு வந்து விட வேண்டும். वहीं से ताला लगा के आ जाना है। நாங்கள் இலங்கை முழுவதும் சுற்றி பார்த்தோம். हम लोग पूरे श्रीलंका में जाके देखे, ஒரே ஒரு இடத்துல மாத்திரம் ஆறுதலான ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. केवल एक ही जगह पर तसल्ली देने वाला एक खबर था। அங்கே தக்காளியினுடைய விலை 100 ரூபாய் என்று போட்டிருந்தார். वहाँ लिखा है कि टमाटर का दाम सिर्फ 100 रुपये किलो। மற்ற இடத்துல எல்லாம் 1000 ரூபாய் விலை. बाकी जगह पर 1 किलो टमाटर 1000 நான் அதை रुपये। அப்படி போட்டோ எடுத்துக்கொண்டேன். मैं तुरंत उसको फोटो लिया। இங்க 100 ரூபாய்க்கு விக்குதேன்னு यहाँ पे 100 रुपये में एक என்னுடைய टमाटर। நண்பர் இடத்துல காண்பித்தேன். मैं अपने दोस्त को दिखाया। இலங்கையில ஒரு இடத்துல மாத்திரம் 100 ரூபாய்க்கு தக்காளி கிடைக்குதுன்னு. मैंने कहा कि श्रीलंका में केवल एक जगह पर टमाटर 100 रुपये में बिक रहा है। அவர் சொன்னார் இது 1 கிலோக்குன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்டார். उन्होंने पूछा ये 1 किलो किसने कहा है? 100 கிராம் தக்காளி 100 ரூபாயாம். वहां पे 100 ग्राम टमाटर 100 रुपये है। ஏன் இப்படி எழுதி போட்டிருக்கீங்கன்னு கேட்டேன். मैंने पूछा ऐसा क्यों लिख के रखा है? நீங்க விலையை பார்த்து அதிர்ச்சி அடைந்து விடக்கூடாதல்லவா? दाम देख के आप हैरान ना हो जाएं इसलिए। நீங்க உங்க ஊர்ல ஒரு டீ எவ்வளவுக்கு சாப்பிடுவீங்க? आप अपनी जगह पर एक चाय कितने रुपए में आप लेते हैं? कितना? 10 रुपये। அங்கே ஸ்ரீலங்காவிலே श्रीलंका में வெளியே நின்னு குடிக்கிற மாதிரி டீ கடையில கொடுத்தா அந்த டீனுடைய விலை 180 ரூபாய். अगर चाय की दुकान जहां पे बाहर आप खड़े होकर चाय पियेंगे तो वहां एक कप चाय 180 रुपये है। ஒரு டேபிள்ல உட்கார்ந்து சாப்பிடுற கடையில கொடுத்தா 400 ரூபாயில இருந்து 600 ரூபாய் வரைக்கும். अगर कोई ऐसी दुकान है जहां पे आप कुर्सी में बैठ कर आप पियेंगे तो 400 से लेकर 600 तक का। நான் போன வருஷம் கண்டி என்ற ஊர்ல पिछले साल कैंटी नामक एक जगह पे ஒரு இரவு நேர சாப்பாட்டுக்கு 60,000 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டேன். रात का भोजन 60,000 रुपये दे करके मैंने खाया। இந்தியாவுக்குள்ள வந்தா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. जरा आप सोच के देखिए हमारे भारत में कैसे இந்த होगा। பஞ்சம் இப்ப பல தேசங்கள்ல போகிறது. ये जो अकाल है कई देशों के अंदर प्रवेश कर रहा है। பாகிஸ்தானுக்குள்ளே நுழைந்து விட்டது. पाकिस्तान के अंदर आ चुका है, இன்னும் அங்கே பிரான்சுக்குள்ளே நுழைந்து விட்டது. फ्रांस के अंदर पहुंच चुका है, ஸ்பெயினுக்குள்ளே நுழைந்து விட்டது. स्पेन में भी प्रवेश कर चुका பல है। தேசங்கள்ல பஞ்சம் வருகிறது. कई देशों में अकाल आ रहे हैं। இந்தியாவில எந்த நேரம் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. भारत के अंदर भी आने के लिए तैयार है, कभी भी आ सकता है। ஆகவே இப்பவே எவ்வளவு டீ குடிக்கணுமோ குடிச்சுக்கங்க. इसलिए अभी जितनी चाय पीनी है पी लीजिए। ஒருவேளை 150 ரூபாய்க்கு நீங்க கியூல நிக்க வேண்டிய நேரம் வந்தாலும் வரலாம். हो सकता वो समय आएंगे आपको कतार में खड़ा होना पड़ेगा एक प्याला चाय के लिए और 100 रुपये 180 रुपये देके पीना கர்த்தருடைய पड़ेगा। வேதம் சொல்லுகிறது परमेश्वर का वचन कहता இதுதான் है கடைசி காலத்தின் அடையாளம். ये अंतिम दिनों के चिन्ह हैं। உலகம் தள்ளுவின ரீதியில पूरी दुनिया भर में இந்த பயங்கரங்கள் எல்லாம் நடக்கும். और ये भयानक चीजें होंगी பல தேசங்கள்ல ஒரே நேரத்துல யுத்தம் நடக்கும். और कई राज्यों में देशों में एक ही समय में युद्ध होंगे। ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். लोगों के विरुद्ध में लोग उठेंगे। மதத்துக்கு விரோதமாய் மதம் எழும்பும். एक मजहब के विरुद्ध में दूसरा मजहब ஒரு उठेगा। ஜாதிக்கு விரோதமாய் ஜாதிகள் எழும்புவார்கள். एक जाति के विरुद्ध में दूसरे जाति उठेंगे। தேசத்துக்கு விரோதமாய் தேசம் எழும்பும். एक राज्य के विरुद्ध में दूसरा राज्य उठेगा। இந்த மாதிரி கொடிய காட்சிகள் எல்லாம் நம்ம பார்க்க நேரிடும் பொழுது जब इस तरह के भयानक घटनाओं को हम देखेंगे நீ அடுத்து என்ன நடக்கும் என்று நமக்கு தெரியவில்லை. हमें नहीं मालूम कि अगला क्या होने वाला है। நமக்கு பயம் வந்து விட்டது. हमारे अंदर डर आ चुका है। கொரோனா காலத்துல மாஸ்க் போட்ட போது जब कोरोना के समय में हम मास्क पहने थे நமக்கு ஒரு பயம் வந்து விட்டது. हमारे अंदर एक डर था, ஏனென்றால் முதல்ல இப்பதான் ஆரம்பித்தது. क्योंकि अभी शुरू हुआ है। அடுத்த மாசம் முடிந்து விடும் என்று நினைத்தோம். हमने सोचा कि अगला महीना खत्म हो जाएगा, அடுத்த மாசம் நீடித்தது. पर अगले महीने भी चला। அடுத்துக்கு அடுத்த மாசம் முடிந்து விடும் என்று நினைத்தோம். हमने सोचा अगले महीने खत्म हो जाएगा, அப்படி தொடர்ந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் நீடித்து விட்டது. और ऐसे चलते चलते 2 साल चला। ஒரு வருஷம் முடியும் போது நம்முடைய மனம் இனி அடுத்து என்ன நடக்கும்? अब हमारे मन में एक विचार आया कि अगला क्या होगा। பயம் வந்து விட்டது நமக்கு. अब हमारे अंदर डर आ चुका है। இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். ये सब एक सैंपल है। இனிமேல் தான் பெரிய பயங்கரங்கள் வருகிறது. अब भयानक घटनाएं होने वाली நாம் है। வாழ்கிற இந்த காலம் தான் பூமியின் கடைசி காலம். ये जो समय हम जी रहे हैं ये इस पृथ्वी का நாம் எவ்வளவு आखिरी दिन है। கஷ்டப்பட்டோம் என்று யோசித்து பாருங்கள். जरा आप सोच के देखिए, 2 வருஷம் 2 साल வீட்டை விட்டு வெளியே போக முடியவில்லை. घर से बाहर नहीं निकल पाए, ஸ்கூல் பசங்களுக்கு மாத்திரம் தான் ஆறுதல். और केवल स्कूल में पढ़ने वाले बच्चों को तसल्ली है, ஸ்கூல் க்ளோஸ்ட். बस विद्यालय बंद। அப்பா நிம்மதி. हाँ, बहुत अच्छा।
ஆபீஸ் போக முடியவில்லை, दफ्तर नहीं जा सकते, வெளியே ஒரு பொருள் வாங்க முடியவில்லை. बाहर जाके कुछ खरीद नहीं सकते। மாஸ்க் அணியாமல் போகிறவர்களை ஏதோ கிரிமினல் குற்றவாளி மாதிரி பிடித்தார்கள். जो मास्क नहीं पहनते उनको ऐसे देखते हैं कि बहुत बड़ा अपराधी है, ஜெயில கொண்டு அடைத்தார்கள். उनको जेल में जाके डाल दिए, ஃபைன் போட்டு வாங்கினார்கள். उनके ऊपर जो है फाइन लगा दिया। எவ்வளவு பயங்கரமான காலத்தை கடந்து வந்திருக்கிறோம். कितने भयानक समय को हम நாம் पार வாழ்கிற करके आए। இந்த காலம் உலகத்தின் கடைசி காலம். ये जो समय हम जी रहे हैं ये दुनिया का अंतिम दिन है। இது யாருக்கு புரியுமோ புரியவில்லையோ, चाहे लोग उसको समझे या ना समझे, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பா புரியணும். पर परमेश्वर के लोगों को इस बात को समझना जरूरी है। இதுதான் உலகத்தின் முடிவு. ये दुनिया का अंत है, இது கடைசி காலம். ये अंतिम दिन है। இப்ப நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வருகிறது. अब हमारे मन में एक प्रश्न उठता है, அடுத்து என்ன நடக்கும்? अब आगे क्या होगा? இது இப்படியே தான் போய் கொண்டே இருக்குமா? क्या ऐसे ही होते रहेगा क्या? இது என்னதாங்க நடக்கும்? अब आगे क्या होगा? வேதம் தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தை சொல்லுகிறது. परमेश्वर का वचन परमेश्वर की बहुत बड़ी योजना के बारे में बताती है। இப்ப நாம் வாழ்கிற இந்த நேரம் கடைசி காலம். और ये जो समय हम लोग जी रहे हैं ये अंतिम दिन है। இனி கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் பார்ப்பீர்களானால், अगर आप धीरे धीरे देखेंगे तो ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் போராடித்தான் அதை பெற வேண்டியிருக்கும். चाहे कोई भी चीज हो बड़े संघर्ष करके आपको पाना पड़ेगा। வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாய் மாறிவிடும். जीवन बहुत जटिल हो जाएगा। யாரையும் நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை வந்துவிடும். ऐसी परिस्थिति जहां पर हम किसी पर भरोसा नहीं कर सकते, அரசாங்கங்கள் மனிதர்களை பற்றி கவலைப்படாது. और सरकारें लोगों के बारे में कोई भी चिंता नहीं करेंगे, மருத்துவர்கள் பேஷண்ட பத்தி கவலைப்பட மாட்டாங்க. और जो डॉक्टर लोग हैं अपने मरीजों के बारे में चिंता नहीं करेंगे, டீச்சர்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பத்தி கவலைப்பட மாட்டாங்க. अध्यापक स्टूडेंट के बारे में चिंता नहीं करेंगे, ஊழியர்கள் விசுவாசிகளை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. और प्रभु के जो सेवक लोग हैं विश्वासियों के बारे में कदर नहीं करेंगे, ஏனென்றால் அவனவன் வாழ்வதே அவனவனுக்கு கஷ்டமாகிவிடும். क्योंकि हर एक व्यक्ति को खुद का जीवन चलाना இந்த मुश्किल காலம் है। இப்படி போய் கொண்டிருக்கும் போது, जब समय ऐसे बीत रहा है இந்த காலத்தினுடைய பயங்கரத்தை பயன்படுத்தி கொண்டு और इस समय के इस भयानक परिस्थिति को इस्तेमाल करते हुए உலகத்தில் அடுத்தடுத்து தோன்றுகிற பஞ்சங்களை பயன்படுத்தி கொண்டு, और बार बार आने वाले अकाल को इस्तेमाल करते हुए, கொள்ளை நோய்களை பயன்படுத்தி கொண்டு, महामारियों को इस्तेमाल करते हुए இந்த உலகம் முழுவதையும் ஒன்றாக இணைப்பதற்கு ஒரு சதி திட்டம் நடக்கிறது. पूरी दुनिया को एक करने के लिए एक भयानक जो है कार्य चल रहा है। ஒரே உலகம் ஒரே அரசாட்சி என்று. एक ही दुनिया एक ही सरकार, ஒரே உலகம் एक ही दुनिया ஒரே அரசாட்சி. एक ही सरकार। இப்போ நம்ம அந்த சட்டத்தை போட்டால் अगर अभी वो कानून लाएं तो தேசங்கள் ஒன்றோடு ஒன்று சேராது. देश एक दूसरे के साथ नहीं जुड़ेंगे। உலகத்தை ஒண்ணா இணைக்கணும்னா अगर पूरी दुनिया को एक करना உலகம் है, முழுவதிலும் கஷ்டம் வர வேண்டும். पूरी दुनिया भर में विपत्तियां आना है, कष्ट आना है, உலகம் முழுவதும் பஞ்சம் வர வேண்டும். पूरी दुनिया भर में अकाल आना जरूरी है, உலகம் முழுவதும் கொள்ளை நோய் வர வேண்டும். पूरी दुनिया भर में ये महामारियां आना जरूरी है, உலகம் முழுவதும் ஒரு பதட்டம் வர வேண்டும். और पूरी दुनिया भर में हलचल मचना है। ஆகவே தான் இந்த நாட்களில் இவைகள் எல்லாம் மனிதர்களாலே திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றன. और इसीलिए इन दिनों में मनुष्य के द्वारा योजना बना के उसको किया जा रहा நாங்கள் है। 2015வது வருடம் இங்கே மேலே மாடியில் நாங்கள் எல்லாம் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். 2015 में हम लोग ऊपर इकट्ठे होकर प्रार्थना कर रहे थे। அப்பொழுது கர்த்தர் ஒரு காரியம் பேசினார். तब परमेश्वर ने एक बात बताई, உலகம் தழுவின ஒரு கொடிய கொள்ளை நோய் வருகிறது. पूरी दुनिया भर में एक भयानक महामारी आने वाली அது है, சீன தேசத்திலிருந்து வருகிறது. और वो चीन देश से आएगी। ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரிக்க போகிறார்கள். उसमें हजारों की संख्या में लोग मरेंगे, அவருடைய பிரேதங்களை புதைப்பதற்கு கூட இடம் இல்லாமல் போக போகிறது. और उन मरे हुए शरीरों को गाड़ने के लिए, दफनाने के लिए जगह नहीं होगा। இந்த வியாதியை கண்டு உலகமே பயப்பட போகிறது. और इस बीमारी को देखकर पूरी दुनिया जो है डरेगी, இதற்கு மருந்து கண்டுபிடிக்கவே முடியாதபடிக்கு அந்த வியாதியின் கொடூரம் நீடித்து கொண்டே போகும். और उस बीमारी के लिए कोई भी दवाई बिल्कुल नहीं होगी, और भयानक அது परिस्थिति होगी, குழந்தைகள் வாலிபர்கள் எல்லாரையும் தாக்கும். और बच्चे नौजवान हर एक के ऊपर ये बीमारी இந்த होगी। வியாதி இயற்கையாய் வருவதல்ல, और ये बीमारी स्वाभाविक रूप से नहीं இது होगा। மனிதர்களால் உண்டாக்கப்பட போகிறதுன்னு கர்த்தர் और பேசினார். प्रभु ने कहा कि ये बीमारी मनुष्य के द्वारा उत्पन्न की சரி, जाएगी। 5 வருஷத்துக்கு பிறகு और 5 साल बाद 2020 கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறியது. परमेश्वर ने जो कहा था 2020 में वैसे ही पूरा हुआ। இப்ப உலக தேசங்கள்ல தோன்றுகிற பஞ்சங்கள் மனிதர்களால் உண்டாக்கப்படுகின்றன. अब दुनिया भर में जो अकाल होगी वो सब मनुष्य के द्वारा तैयार की உலகத்தில் गई है।
உண்டாகிற கலவரங்கள் மனிதர்களால் पूरी உண்டாக்கப்படுகின்றன. दुनिया भर में जो लड़ाई झगड़े होगा वो मनुष्य के द्वारा तैयार की गई ஜாதிகளுக்கு விரோதமாய் ஜாதிகளை தூண்டி விடுகிற கலாச்சாரம் மனிதர்களால் ஏற்படுத்தப்படுகின்றன. और जाति के विरुद्ध में जाति जो लड़ाई करेगी वो मनुष्य के द्वारा होगा, उन लोगों की योजना है। செயற்கையாக அந்த பஞ்சங்கள் உருவாக்கப்படுகின்றன. और लोग जो है इस तरह के अकाल को तैयार कर रहे हैं பல தேசத்துடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைகிறது. और कई देशों की आर्थिक स्थिति बिल्कुल खत्म हो रही है। மனிதர்களாலே புதிய புதிய கொள்ளை நோய்கள் கட்டவிழ்த்து விடப்படுகின்றன. मनुष्य के द्वारा नई नई महामारियां तैयार की जा रही है இந்த பயத்தை பயன்படுத்திக் கொண்டு और इस डर को अपने वश में लेकर நம்ம எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு ஒரு பெரிய முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. और इस डर का फायदा उठा करके सब कुछ अपने नियंत्रण में लाना ஒரு चाहते हैं। மனுஷனுக்கு பயத்தை உண்டு பண்ணிவிட்டால் अगर किसी व्यक्ति के अंदर डर उत्पन्न कर दे அவனை சுலபமாய் கட்டுப்படுத்தி விடலாம். उसको आसानी से अपने नियंत्रण में ले நம்ம सकते हैं சொல்வதெல்லாம் கேட்க வைத்து விடலாம். और हम जो कुछ भी कहते हैं उसको मनवा सकते हैं। ஒரு மனிதனுக்கு பயம் வந்து விட்டால் जब एक व्यक्ति के अंदर डर आ जाता அவன் है என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு மனநிலைக்கு அவனை கொண்டு வந்து விடலாம். उसकी मानसिक स्थिति ऐसी हो जाती है कि वो कुछ भी मानने के लिए तैयार होगा। இது நம்மை பயமுறுத்தினால் எல்லாம் செய்வார்களா என்று பரீட்சை பண்ணுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு வியாதி அது. और ये पता करने के लिए बीमारी भेजा गया है, अगर डराएंगे तो सारी बात मानेंगे या नहीं मानेंगे। அதிலே அவர்கள் இதை கண்டுபிடித்து விட்டார்கள். अब इन्होंने इसकी खोज कर ली है। படித்தவனிலிருந்து கிராமத்தில் இருக்கிறவர் வரைக்கும் जो पढ़ा लिखा है उससे और जो गांव में साधारण अनपढ़ उस व्यक्ति तक பயப்படுவார்கள் என்று கண்டுபிடித்து விட்டார்கள். उन लोग इस बात को जान लिए कि सब लोग डरपोक डरेंगे। இனி உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். अब आगे भी आपको डराते रहेंगे। வானத்திலிருந்து திடீர் என்று சொல்லி மேகத்தை கிழித்துக் கொண்டு மனிதர்கள் வருகிறார்கள் சொல்றான். उन लोग बोलेंगे अचानक आकाश को फाड़ करके इंसान आ रहे हैं। ஒரு வாரமா எல்லா இடங்களிலும் செய்தி அதுதான். एक हफ्ते से सभी जगह यही खबर है। லண்டன்ல பார்த்தேன் என்கிறார்கள், बोलते हैं कि लंदन में हमने देखा था, நியூயார்க்ல பார்த்தேன் என்கிறார்கள். कह रहे हमने न्यूयॉर्क में देखा நிறைய था। அந்த நம்ம அறியக்கூடாத அன்ஃபவுண்டட் காரியங்கள் வந்து வானத்திலே பறக்கிறது அந்த ஆப்ஜெக்ட்ஸ் என்று சொல்லுகிறார்கள். और उन लोग बोल रहे हैं कि ऐसी विचित्र चीजें आकाश में उड़ रहे हैं जिसको हमने देखा नहीं। ஆள் மாதிரி இருக்கிறான் என்கிறார்கள். वो कह रहे हैं एक इंसान जैसे ही दिखाई दे रहे हैं। எல்லா மனிதரும் பயப்படுகிறார்கள். सभी लोग डर रहे हैं। இன்னும் கொஞ்ச நாள்ல இனிமே கதை கட்ட ஆரம்பிப்பாங்க. अब नई नई कहानियां बनाएंगे। अब ராத்திரி வெளியே வரவன எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லுவாங்க. उन लोग बोलेंगे जो रात को बाहर आ रहे हैं उनको उठा के ले जा रहे हैं। இனிமேல் எல்லாவற்றிலும் பயமுறுத்துவார்கள். अब सभी बातों में आपको डराएंगे। வானத்திலிருந்தெல்லாம் எந்த மனிதனும் வர முடியாது. आकाश से कोई इंसान नहीं आएगा। கர்த்தர் பூமியை மாத்திரம்தான் மனிதர்களுக்கு கொடுத்தார். मनुष्य के लिए परमेश्वर ने सिर्फ मनुष्य जो इस धरती को बनाया है। எந்த கிரகத்திலிருந்து யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. किसी और ग्रह में कोई भी व्यक्ति नहीं है, कोई मनुष्य नहीं है। இதெல்லாம் இவர்கள் விஞ்ஞானத்திலிருந்து உருவாக்கக்கூடிய சில ஆப்ஜெக்ட்ஸ் இது. और ये सब वैज्ञानिक लोग उत्पन्न करने वाली कुछ ऐसी உங்களை चीजें वस्तु है। எப்படியாவது பயமுறுத்தி கொண்டே இருப்பார்கள். इसी तरह आपको डराते रहेंगे। ஒரு காரியம் சொல்லுவார்கள், एक बात बताएंगे, நேற்று கிரகவாசிகள் और वो पुराने उस ग्रह के लोग நேற்று பேசிக் கொண்டார்கள், और उन लोग आपस में बातें பூமியின் மேல किए। ஒரு பெரிய படையெடுப்பை துவக்க வேண்டும், और पूरी दुनिया में इस धरती के ऊपर हमला करना है பூமியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து விட வேண்டும் और इस धरती को अपने जो है नियंत्रण में लाना है। என்று நாசாவிலிருந்து திடீரென்று ஒரு அறிக்கை வரும். और नासा से एक घोषणा होगी, நம்ம எல்லாம் பயப்பட ஆரம்பிப்போம். हम लोग डरेंगे। நம்ம ஒருத்தரும் கேள்வி கேட்க மாட்டோம். हम कोई भी प्रश्न नहीं करेंगे। அமெரிக்காக்காரனுக்கு குஜராத்காரர்கள் பேசுவதே புரியாது. अमेरिका के लोगों को गुजरात की भाषा नहीं मालूम है। நான் பேசுவதே உங்களுக்கு புரியாது. मेरी बातें आपको समझ में नहीं आती நீங்க है। பேசுவது எனக்கு புரியாது. आपकी बात मुझे नहीं समझ में आती। வேறொரு கிரகத்தில் வந்து பேசினது இவருக்கு புரிந்துவிடும். दूसरे ग्रह से बंदा आया है और इसको ये समझ गया है அவர் பயமுறுத்துவார். और वो डराएगा நாம் பயப்பட வேண்டும். और हम डरेंगे। பயப்படாவிட்டால் ஜெயில் உள்ள अगर வைப்பார். डरेंगे नहीं तो आपको जेल में डालेंगे। பயப்படுகிறாயா இல்லையா என்று கேட்பார். है, डरेगा ये नहीं डरेगा। பயப்படாவிட்டால் 500 ரூபாய் ஃபைன் போடுவார்கள். बोलेंगे यार डरता नहीं है तो 500 रुपए फाइन है। இது எதற்கு வம்பு என்று சொல்லி பயந்து விடுவோம். अरे क्या छोड़ो भाई, झंझट छोड़ो, मैं डरता हूं। இதுதான் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிறது. यही इन दिनों में हो रहा है। இந்த பயத்தை உண்டு பண்ணி ये डर को लाके ஒட்டுமொத்த உலகத்தின் மேலும் வேற்று கிரகவாசிகள் படையெடுத்து வருகிறார்கள். पूरी दुनिया भर में दूसरे ग्रह के लोग हमला करने आ रहे நாம் हैं। இந்த உலகத்தில் இருக்கிற நாம் எல்லாம் ஒன்னு சேர வேண்டும். इसलिए ये दुनिया के हम सबको ये कोना है, அவர்களை எதிர்க்க வேண்டும் उनका सामना करना है। அப்படின்னு அடுத்து கொண்டு வருவார்கள். और उन लोग इस तरह बोलेंगे, எல்லா உலக ராஜ்யங்களை ஒன்றிணைப்பார்கள். पूरे दुनिया के राज्यों को एक करेंगे। ஒரே உலக அரசாங்கம், पूरी दुनिया में एक ही सरकार ஒரே உலக ஆட்சி,
और एक ही सरकार होगी, அது एक ही அது राज्य होगा சீக்கிரமாய் படைக்க போகிறார்கள். और बहुत जल्दी से उत्पन्न करने वाले हैं। யாரும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. कोई भी प्रश्न नहीं पूछ सकता। நமக்கு அதுல நிறைய விஷயங்கள் நல்லதுதானே என்று தோன்றும். और हमें ऐसा भी लगेगा कि इसमें तो बहुत अच्छी भलाई है। நினைச்ச நேரம் நினைச்ச நாட்டுக்கு போகலாம். अरे जब चाहे कोई भी देश में हम जा सकते பாஸ்போர்ட் हैं। வேண்டாம், விசா வேண்டாம். अरे पासपोर्ट की जरूरत नहीं है, वीसा की जरूरत ஒரே नहीं है। உலகம், ஒரே அரசாங்கம். पूरी दुनिया एक है और एक ही सरकार है। நல்லா தானே இருக்கிறது என்று யோசிப்போம். आप सोचेंगे कि बहुत अच्छा है, இதில் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கிறது. पर इसमें एक समस्या है। இந்த உலகத்தின் அரசாங்கங்களை ஒன்று இணைத்துவிட்டு ये पूरी दुनिया की सरकार को एक बना के அதன் மேலே ஒருவன் ஆட்சியாளனாக வந்து அமருவான். उसमें एक व्यक्ति हुकूमत करेगा। அவனுக்கு பேர் அந்தி கிறிஸ்து என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन उसके बारे में कहता है कि वो मसीही विरोधी होगा। அந்தி கிறிஸ்து என்பவன் சாத்தானுடைய மற்றொரு வடிவம். ये जो मसीही विरोधी है, शैतान का दूसरा रूप है। எப்படி கர்த்தர் மனிதனாய் வெளிப்பட்டாரோ जिस तरह प्रभु यीशु मनुष्य का रूप धारण அதே किया, போல சாத்தானுக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். और शैतान को भी एक मौका दिया जाएगा சாத்தான் மனிதன் போல வெளிப்படுவான். और शैतान मनुष्य के रूप में प्रकट होगा। ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவான். पूरी दुनिया को अपने नियंत्रण में लाएगा। கர்த்தருடைய பிள்ளைகளை தேடி 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 கொலை செய்வார்கள். परमेश्वर के लोगों को ढूंढ ढूंढ के निकालेंगे और उनको मारेंगे। ஒவ்வொரு மனிதனையும் கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். हर एक व्यक्ति पर निगरानी करेंगे। நீங்க வீட்ல இருந்தாலும் சரி, चाहे आप घर के अंदर हो, நீங்கள் ஆபீஸ்ல இருந்தாலும் சரி, चाहे आप दफ्तर में हो, வெளியூர்ல இருந்து இருந்தாலும் சரி, चाहे विदेश में हो, உங்களை கண்காணித்துக் கொண்டே இருப்பார்கள். आपके ऊपर नजर रखते रहेंगे। இப்பவே நாம் கண்காணிக்கப்பட்டு கொண்டுதான் अभी भी இருக்கிறோம். हम निगरानी में हैं। உங்க கையில வச்சிருக்கிற செல்போன் உங்களுடைய நடமாட்டத்தை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. आपके हाथ में जो सेल फोन है, आपके ऊपर निगरानी कर रही है। நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று உங்கள் செல்போனுக்கு தெரிகிறது. आप कहां जा रहे हैं, आपके सेल फोन को मालूम है। வழி தெரியாமல் ஒரு ஊர்ல மாட்டிக்கொண்டு விட்டோம். आप एक जगह पर फंस गए जहां से आपको रास्ता का पता नहीं है, நான் இந்த இடத்துக்கு எப்படி போவது என்று நம்முடைய செல்போன்ல டைப் செய்கிறோம். और हम अपने सेल फोन में टाइप करते हैं कि हाँ जी फलाने जगह जाना, அந்த कैसे செல்போன் जाना है। நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்பதை முதல்ல கண்டுபிடிக்கிறது. और वो सेल फोन सबसे पहले इस बात को ढूंढता है कि आप कहां पे, किस जगह पर मौजूद அங்கிருந்து हैं। நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு அதுவே வழி காட்டுகிறது. और वहां से आपके उस गंतव्य स्थान में पहुंचने के लिए रास्ता दिखाता நம்ம है। யாரோ கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். कोई हम पर निगरानी कर रहा है। உங்க கம்ப்யூட்டர் உங்களை கண்காணிக்கிறது. आपका कंप्यूटर आप पर निगरानी कर रही है। நீங்கள் கையில் கட்டியிருக்கிற வாட்ச் உங்களை கண்காணிக்கிறது. आपके हाथ में जो घड़ी है वो निगरानी कर रही है। இந்த வாட்ச் இல்ல, ये जो साधारण वॉच नहीं, நல்ல வாட்ச் बहुत अच्छा वॉच आजकल கண்காணிக்கிறது உங்களை. आपके ऊपर निगरानी कर உங்கள் रहा है। செல்போன் உங்களை கண்காணிக்கிறது. आपका जो सेल फोन आपको निगरानी कर रही வானத்திலே மிதந்து கொண்டிருக்கிற சேட்டலைட் உங்களை கண்காணிக்கிறது. है। और ये जो सैटेलाइट है वो आपके ऊपर निगरानी कर रही है। கூகுள் உங்களை கண்காணிக்கிறது. गूगल आपके ऊपर निगरानी कर நீங்கள் रही है। பயன்படுத்துகிற ஆப்ஸ் உங்களை கண்காணிக்கிறது. जितने भी एप्स आप इस्तेमाल करते हैं वो आपके ऊपर निगरानी कर रहे हैं। ஒரு ஷாப்பிங்ல ஒரு பொருள் வாங்கினால் அது உங்களை கண்காணிக்கிறது. आप एक दुकान में जाके सामान खरीदते हैं, वहां पे आप पर निगरानी कर रहा है। எல்லாம் ஒன்றாக இணைக்கப்பட போகிறது. ये सब कुछ एक किया जाएगा। ஒருவன் நம் மேலே தலைவனாக வந்து அமர போகிறான். एक व्यक्ति हमारे ऊपर एक प्रधान के रूप में ठहरेगा। அவன் சாத்தானுடைய அவதாரங்களில் ஒன்று என்று சொல்லப்படுகிறார். और कहा जाता है कि वो शैतान का अवतार होगा। அவனுடைய கையில இந்த உலகம் முழுவதும் கடந்து போய்விடுமாம். और ये पूरी दुनिया उसके हाथ में चली जाएगी। எல்லாரையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விடுவான். सभी को अपने नियंत्रण में लेके आएगा। எல்லாருடைய கையிலும் தன்னுடைய அடையாளத்தை அவன் போடுவான். हर एक के हाथ में अपने चिन्ह को लगाएगा। ஒருவேளை கையில்லாவிட்டால் நெற்றியிலே போடுவாங்க. हाथ नहीं तो माथे में लगाएगा। அது ஒரு சின்ன சிப்பு மாதிரி இருக்கும். वो साधारण एक चिप के समान होगा। அது உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கும். और वो आपके ऊपर निगरानी रखेगी। அதற்கான சிப் எல்லாம் கண்டுபிடித்து விட்டார்கள். अब वो चिप की तैयारी हो चुकी है। அது அரிசியிலே 1000 ஒரு பங்கு இருக்கிறது. और जो चावल का दाना उसका 1000 में से एक हिस्सा का ஒரு होगा। சின்ன கன்னை வைத்து அப்படி அழுத்தினால் உள்ளே ஓடி விடுகிறது. छोटा सा एक बंदूक जैसी चीज से रख के दबाएंगे तो अंदर चला जाएगा। ஒரு சின்ன சிப்பிலே एक छोटा सा चिप, 40 லட்சம் தகவல்கள் பதிவு செய்ய முடிகிறது. उसमें 40 लाख जो है सूचना उसमें हम जो है भर के रख இப்ப सकते இருக்கிற हैं। சிப்பிலே அவ்வளவு செய்ய முடிகிறது. अभी जो चिप है उसमें इतना रख இனி सकते हैं। எதிர்காலத்துல வர சிப்ல என்னென்ன செய்ய முடியுமோ தெரியவில்லை. अब भविष्य में जो चिप आएगा उसमें क्या அதை क्या करेंगे எல்லாரும் मालूम அணிந்து नहीं। கொள்ளும்படி வற்புறுத்தப்படுவார்கள். और हर एक पर जोर दिया जाएगा कि वो அது लगाएं। நீங்க போற இடத்தெல்லாம் கண்காணிக்கும். और जब लगाएंगे तो आपके ऊपर निगरानी होगी। आप कहीं पे भी जाएंगे पता लग நீங்க जाएगा। ஆபீஸ்ல போய் வேலை செய்வீர்கள். जब आप दफ्तर में जाके काम करेंगे, 1ஆம் தேதி சம்பளம் உங்க கைக்குள்ளே வந்துவிடும். पहली तारीख
आपका तनख्वाह आ जाएगा। அது எப்படிங்க வரும்னு கேட்பீங்க. आप पूछेंगे वो कैसे होगा? இப்ப நீங்க வாங்குற சம்பளம் உங்களுடைய கார்டுக்குள்ளே வந்து விடுகிறது. अभी आपका तनख्वाह आपके कार्ड में आता है நாளைக்கு அதுவே உங்கள் கைக்குள்ளே வந்து விடும். और कल वो आपके हाथ में आ जाएगा। ஒரு கடைக்கு போகிறீர்கள், एक दुकान में जा रहे हैं, கொஞ்சம் பொருட்களை எடுக்கிறீர்கள், कुछ सामान को निकाल உங்கள் रहे हैं, கையை இதிலே வைக்கிறீர்கள், आप अपने हाथ वहां रख रहे அதில் हैं இருக்கிற பணத்தை அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொள்ளுகிறது. और अपने आप आपका पैसा ट्रांसफर हो जाएगा। இப்போ கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம பயன்படுத்தி வருகிற பண முறை ஒழிக்கப்பட்டு விடுகிறது. अभी हाथ में पैसा लेके जो घूम रहे हैं वो धीरे धीरे खत्म हो रहा है இதெல்லாம் கர்த்தருடைய வேதம் நமக்கு அடையாளமாக சொல்லுகிறது. और परमेश्वर का वचन चिन्ह के रूप में ये बातें बता रहा है। இதை குறித்து கர்த்தருடைய வேதத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் கடைசி சில வசனங்கள் சொல்லுகின்றன. और इसके बारे में प्रकाशित वाक्य 13 अध्याय के आखिरी कुछ वचनों में बताया गया है। அந்தி கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. और जो मसीह विरोधी है उसका एक और नाम दिया गया है, அவனுக்கு பேர் மிருகம் என்பது. वहां लिखा है कि पशु, அதை ஆங்கிலத்திலே இந்த பீஸ்ட் என்று சொல்லுகிறார்கள். और अंग्रेजी में उसको बीस्ट कहते हैं, कुंकार जानवर। அந்த அந்த மிருகம் என்ன செய்கிறது பாருங்கள். देखिए वो पशु क्या करता है। வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் प्रकाशित वाक्य उसका 13 அதுல अध्याय, 15வது வசனத்திலிருந்து சில வசனங்கள். उसके 15 वचन से लेकर कुछ वचन। மேலும் இந்த மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் उसे उस पशु की मूर्ति में प्राण डालने का अधिकार दिया गया மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை कि செய்யத்தக்கதாகவும் पशु की मूर्ति बोलने लगे और जितने लोग उस पशु की मूर्ति को की पूजा ना करें उन्हें मरवा डाले। மிருகத்தின் சொரூபத்துக்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. और उसको अधिकार दिया गया कि वो मूर्ति बोल सके। நான் முழுசா ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வர்யவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கையிலாவது நெற்றியிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் उसने छोटे बड़े धनी कंगाल स्वतंत्र दास सबके दाहिने हाथ या उनके माथे पर एक एक छाप करा दी। அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. कि उसको छोड़ जिस पर छाप अर्थात उस पशु का नाम या उसके नाम का अंक हो, अन्य कोई लेन देन ना कर सके। மிருகம் என்ற அந்த அந்தி கிறிஸ்து और वो जो मसीह विरोधी जिसका உலக नाम மக்களுக்கு எல்லாம் पशु ஒரு है, சட்டத்தை கொண்டு வருவான். पूरी दुनिया के लोगों के लिए एक कानून लाएगा, ஒரு முத்திரை, ஒரு சீல், एक चिन्ह, एक मोहर, ஒரு லோகோ. एक लोगो। அந்த வடிவத்தை நம்ம கையிலே அணிந்து கொள்ள வேண்டுமா और उसे हमें अपने हाथ में लगाना है அல்லது நெற்றியிலே உள்ளே அணிவித்து விடுவார்களாம். या माथे में लगाएंगे। இதை வாங்கலை என்றால் अगर ये नहीं लगाएंगे तो நீங்கள் ஒரு பொருளை விற்கவும் முடியாது, आप किसी चीज को बेच भी नहीं सकेंगे நீங்கள் அது ஒரு பொருளை வாங்கவும் முடியாது. और आप कुछ खरीद भी नहीं सकेंगे। ஒரு ஒரு முத்திரை, एक छाप, ஒரு அந்த முத்திரை இல்லாவிட்டால் ஒரு பொருளை வாங்க முடியாது. उस छाप के बगैर आप कुछ नहीं खरीद सकते। அப்படியானால் ஒரு பொருளை வாங்குவதானால் अगर आप कुछ खरीदना चाहते हैं முத்திரையின் வழியாய்த்தான் வாங்க வேண்டும். उस मोहर के द्वारा ही खरीद सकते हैं। ஒரு பொருளை விற்பதானால் अगर आप कुछ बेचना चाहते हैं முத்திரை வழியாய்த்தான் விற்க வேண்டும். वो जो मोहर है उसके द्वारा ही बेच सकते இது हैं। எப்படிங்க நடக்கும்? ये कैसे होगा? இது 2000 வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்காங்க. ये 2000 साल पहले लिखा है। அந்த காலத்துல காசு கொடுத்தான் ஒரு பொருளை விற்பாங்க. उन दिनों में पैसा देके ही किसी चीज को बेचते हैं காசு வழியாய்த்தான் ஒரு பொருளை और வாங்குவார்கள். पैसे के द्वारा ही कुछ चीज को खरीदते हैं। முத்திரை வழியா எப்படி வாங்குவது? ये मोहर के जरिए कैसे खरीदेंगे? யோசித்து பார்த்தால் நமக்கு விளங்கவில்லை. जब सोचते हैं तो समझ में नहीं आता। ஆனா நம்ம வாழ்கிற இந்த காலத்துல पर हम जो इस समय जी நீங்க रहे நல்லா हैं, யோசித்து பார்த்தால் अगर आप अच्छे से सोचेंगे நீங்கள் முத்திரையின் வழியாய் பொருளை வாங்கவும் முடிகிறது, आप उस छाप के जरिए उस चीज को खरीद முத்திரை भी पा रहे வழியாய் हैं ஒரு பொருளை விற்கவும் முடிகிறது. और उस छाप के जरिए आप बेच भी पा रहे हैं। ஒரு கடைக்கு போகிறீர்கள், आप एक दुकान में जा रहे சில हैं, பொருட்களை எடுக்கிறீர்கள், कुछ चीजों को ले रहे உங்க हैं, போனை எடுத்துக்கொண்டு எங்கே நான் பணம் செலுத்துவது என்று கேட்கிறீர்கள். आप फोन को लेकर बताएंगे मैं कहां से कैसे पे करूं, பிளாஸ்டிக்ல ஒரு போர்டு வைத்திருக்கிறான், और वहां पे एक बोर्ड रखा है, அதிலே ஒரு முத்திரை இருக்கிறது. उसमें एक छाप है। அந்த முத்திரை வழியாய் உங்கள் காசை செலுத்துகிறீர்கள். आप उस छाप के जरिए अपना भुगतान कर रहे हैं। ஒரு கார்
கார்ல போகிறீர்கள், आप एक कार में जा रहे ஒரு हैं, டோல்கேட் வருகிறது, टोल गेट आ रहा है, உங்க கார் மேலே ஒரு முத்திரை இருக்கிறது. उस कार में एक मोहर है, அது பக்கத்தில் போய் நின்ற உடனே उसके बगल में जाके खड़े होते ही அந்த முத்திரையிலிருந்து காசு அங்கே கொடுக்கப்பட்டு விடுகிறது. और उसके जरिए पैसा वहां पे पहुंच जाता है। இன்னைக்கு अनेक வியாபாரங்கள் முத்திரை வழியாய் செய்யப்படுகிறது. आज बहुत सारा व्यापार ये जो मोहर है उसके द्वारा हो रहा है, அதற்கு QR கோட் என்று பெயர். उसको QR कोड कहते நம்ம हैं, எல்லாம் அதை அறியாமலே பயன்படுத்தி வருகிறோம். और हम लोग कई बार अनजाने में ही போனை इस्तेमाल कर எடுத்து रहे हैं। காண்பித்தால் போதும், बस केवल दिखाना मात्र ஒரு काफी है। பொருளை வாங்கி விட முடிகிறது. आप किसी चीज को खरीद सकते हैं। சாதாரண டீ கடையில கூட வந்து விட்டது. अब साधारण चाय के दुकान में आ चुका है। அப்போ ஒரு முத்திரையின் வழியாக ஒரு பொருளை வாங்க முடியும், अब एक मोहर के द्वारा एक चीज को हम खरीद ஒரு सकते हैं, முத்திரை வழியாய் ஒரு பொருளை விற்க முடியும் अब एक मोहर के द्वारा एक चीज को हम बेच भी सकते என்று हैं। இன்று நாம் பார்க்கிற இந்த காரியம் और इस कार्य को इन दिनों में जब हम जी रहे हैं, देख रहे हैं, 2000 வருஷத்துக்கு முன்னாலே और சொல்லப்பட்டிருக்கிறது. इसके बारे में 2000 साल पहले ही बताया गया है। அதனால் தான் இதை வேதம் என்கிறோம், इसीलिए हम कहते हैं परमेश्वर का वचन है, இதை சத்தியம் என்கிறோம், इसको कहते हैं सत्य இது है, ஆச்சரியம் என்கிறோம். और इसको कहते हैं अद्भुत है। அப்படிப்பட்ட ஒரு காலம் வரப்போகிறது. ऐसा समय आने वाला இந்த है, முத்திரை பதிக்காவிட்டால் अगर ये मोहर नहीं நீங்க लगाएंगे எங்கேயும் போக முடியாது, आप कहीं नहीं जा सकते, எதையும் வாங்க முடியாது, कुछ नहीं खरीद सकते, எதையும் விற்க முடியாது. कुछ बेच नहीं सकते। அதை குறித்து கர்த்தருடைய வேதம் அப்படி சொல்லுகிறது. परमेश्वर का वचन कह ஏன் रहा है, முத்திரை வாங்கினால் என்ன? छाप ले लें तो क्या होगा? வேதம் சொல்லுது, परमेश्वर का वचन कहता முத்திரை है, வாங்கினவர்கள் जिन्होंने इस मोहर को ले लिया है, கர்த்தர் வரும்பொழுது பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. जब प्रभु यीशु आएगा तो स्वर्ग नहीं जा सकते। சாத்தானோடும் அவருடைய தூதரோடும் शैतान और उसके दूत के साथ அவர்களை பிடித்து கட்டி பாதாளத்திலே முத்திரை போட்டு வைப்பார்கள் என்கிறது. और लिखा है कि उनको पकड़ के उस पाताल में डाले जाएगा। இப்படி ஒரு பயங்கரமான காலகட்டம் வருகிறது. ऐसा एक भयानक समय आ रहा है, ஒட்டுமொத்த உலகத்தையும் சாத்தான் ஆளுமை செய்வான். पूरी दुनिया भर में शैतान राज्य करेगा, எல்லாம் அவனை நம்பி அவனை ஆராதித்து தான் பிழைக்க வேண்டி வரும். और सभी को जीना है तो उसके सामने झुकना होगा, उस पर भरोसा இந்த करना ஆட்சி होगा, காலம் 7 வருஷம் நீடிக்கும். और उसका राज्य 7 साल तक होगा। இந்த 7 வருஷ முடிவிலே और उस 7 साल के अंत में ஒரு சம்பவம் நடக்கும். एक घटना होगा। இப்ப நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம், और ये जो समय हम लोग जी रहे हैं, அதற்கு அடுத்து வருகிற அந்த 7 வருஷ உபத்திரவ காலம், और उसके बाद साल साल का उपद्रव का काल है, அது தாண்டி வேறொரு காலம் வரும். उसके बाद एक और समय आएगा। 7வது வருஷ முடிவிலே वो 7 साल के अंत में ஆண்டவராகிய இயேசு மறுபடியும் பூமிக்கு திரும்பி வந்து விடுவார். हमारा प्रभु यीशु दोबारा इस धरती में आएगा। அவர் பிரதான தூதனுடைய எக்காள சத்தத்தோடும் और प्रधान दूत के उस तुरी के आवाज के साथ தேவனுடைய பரிசுத்தவான்களோடும் परमेश्वर के पवित्र लोगों के साथ வானத்திலிருந்து இறங்கி வருவார். आकाश से उतर के आएगा। சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் எதிர்ப்பார். शैतान और उसके दूतों का सामना करेगा। அர்மகெதோன் என்ற இடத்திலே ஒரு பெரிய யுத்தம் நடக்கும். अरमगदोन नामक एक जगह पर बहुत भयानक युद्ध होगा। ஒரு பக்கத்திலே கர்த்தருடைய சேனை நிற்கும், एक तरफ परमेश्वर की सेना खड़ी होगी, எதிர் திசையிலே சாத்தானுடைய சேனை நிற்கும். और उसके सामने शैतान की सेना होगी। கர்த்தர் அவனை தன் நாசியின் சுவாசத்திலே அழிப்பார். परमेश्वर अपने नथन के सांस के द्वारा उसको नष्ट करेगा। இந்த உலகத்தை இயேசு தன்னுடைய கையிலே பிடித்துக் கொள்வார். प्रभु यीशु इस धरती को अपने हाथ में लेगा। இயேசு முதல் முறை இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். और पहली बार यीशु इस दुनिया में आया, ஒரு ஏழை வீட்டிலே இறங்கி வந்தார். एक साधारण गरीब के घर में ஒரு आया, ஏழை போல இறங்கி வந்தார். एक गरीब के समान आया। அவர் அடிமையின் ரூபம் எடுத்து அடிமை போல வாழ்ந்தார். वो दास का रूप धारण किया और दास के समान जिया। 33 ஆண்டு காலம் நம் நடுவிலே நம்மை போல வாழ்ந்தார். हमारे बीच में हमारे समान 33.5 साल जिया। 3 வருஷம் அவர் ஊழியம் செய்தார். 3.5 साल उसने सेवा की, 3 வருஷ முடிவிலே அவர் சிலுவையிலே அறையப்பட்டார். और 3.5 साल के अंत में सलीब पर அவர் मारा गया, சிலுவையிலே மரித்து பூமியில் பாதாளத்துக்கு கீழே அடக்கம் பண்ணப்பட்டார். और सलीब पर मारा गया और गाड़ा गया। அவர் அங்கிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். उसके बाद तीसरे दिन वो जी उठा, அந்த இயேசு வானத்துக்கு எழுந்தருளி போனார். और वो यीशु स्वर्ग में उठा लिया गया। அவர்தான் இந்த 7 வருஷ முடிவிலே மறுபடியும் திரும்ப வரப்போகிறார். और वो 7 साल के अंत में वो प्रभु यीशु दोबारा आएगा।
இந்த முறை இயேசு குழந்தையாய் வரப்போகிறதில்லை, पर आपकी बार यीशु एक बालक बनकर नहीं आएगा, அடிமையாய் வரப்போகிறதில்லை, एक दास के रूप में नहीं आएगा, ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். वो राजाओं के राजा के रूप में आएगा, அவர் குதிரையிலே வரப்போகிறார், वो घोड़े में आएगा, ஜெயிக்கிறவராய் வரப்போகிறார். वो जय पाने वाले के रूप में பழைய आएगा, பாம்பு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட சர்ப்பத்தை காலிலே மிதிக்க போகிறார். वो जो पुराना सर पर अजगर जो इब्लिस कहा जाता है उसको अपने पांव के नीचे दिन में இந்த करेगा, உலகத்தை அவர் பிடிக்க போகிறார். इस दुनिया को अपने हाथ में लेगा। முதல் முறை வந்து 33 வருஷம் தங்கி இருந்தார். पहली बार आया 33.5 साल इस धरती में रहा। இரண்டாவது முறை வருகிற இயேசு 1000 வருடம் தங்கி இருக்க अब போகிறார். दूसरी बार जब प्रभु यीशु आएगा वो इस धरती में 1000 साल राज्य करेगा। முதல் முறை வந்தபோது 33 வருஷம் அடிமையாய் தங்கி இருந்தார். और जब पहली बार आया 33.5 साल एक दास के रूप में जीवन இரண்டாவது முறை बिताया। வரப்போகிற இயேசு 1000 வருஷம் ராஜாவாய் தங்கி இருக்க पर போகிறார். दोबारा आने वाला वो प्रभु यीशु मसीह 1000 साल राजा के रूप में इस धरती में राज्य करेगा அவர் இந்த உலகத்தை நீதியாய் அரசாளுமை செய்ய और போகிறார். अपने धर्म के साथ इस धरती में राज्य करेगा। இந்த உலகத்தில் எந்த தீமையும் இருக்காது, इस धरती में कोई भी बुराई नहीं होगी, சாத்தான் இருக்க மாட்டான். शैतान नहीं ஒரு होगा। பரலோகம் எப்படி இருக்கிறதோ जिस तरह स्वर्ग होगा அப்படியே இந்த பூமி இருக்கும். ये धरती भी वैसे ही होगा பூமியிலே மரணம் என்பது இருக்காது. और इस धरती में मृत्यु नाम की चीज नहीं होगी எல்லாம் 1000 வருடம் உயிரோடு இருப்பார்கள். और सभी लोग 1000 साल जिएंगे வயோதிபன் எவனும் வாலிபன் என்று சொல்லப்படுவான். और जितने भी बुजुर्ग हैं उनको जवान ही कहा உங்களுக்கு जाएगा। என்னங்க வயசாகுதுன்னு கேட்பாங்க. उनसे पूछेंगे आपका उम्र कितना है, ஜஸ்ட் 400 இயர்ஸ் சொல்லுவாங்க. बोलेंगे बस केवल मात्र 400 ஓ साल। அவ்வளவு வாலிபரா என்று கேட்பார்கள். बोलेंगे आप इतने जवान हैं क्या, உங்களுக்கு என்னம்மா வயசு என்று கேட்பார்கள். बहन जी आपका उम्र क्या है, ஜஸ்ட் 600 இயர்ஸ் ஓல்ட் என்பீர்கள். मात्र 600 साल। வாலிபன் எவனும் வயோதிபன் எவனும் தன்னை வாலிபன் என்று சொல்லுவான். जितने भी बुजुर्ग हैं वो कहेंगे मैं जवान हूँ। 1000 வருடம் எவரும் மரிக்க போகிறதில்லை. 1000 साल कोई नहीं मरेगा, யாருடைய பல்லும் கொட்டி போக போகிறதில்லை. किसी के दांत भी नहीं गिरेंगे, ஒருவருடைய முடியும் நரைக்க போகிறதில்லை. किसी का बाल भी पक्के नहीं होंगे। நாம் எல்லாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியா இந்த பூமியிலே வாழ போகிறோம். हम लोग इस धरती में बड़े आनंद के साथ रहेंगे। இயேசு இந்த உலகத்தை ஆளுமை செய்ய வர போகிறார். यीशु इस धरती में राज्य करने के लिए आने वाला है। வேதத்தில் இதை குறித்த பல நிகழ்ச்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. बाइबल में इसके बारे में बहुत सारी बातें बताई गई ஒரு है। குழந்தை பாம்போட விளையாடுவானா, एक बच्चा सांप के साथ खेलेगा அம்மாட்ட கேட்பானா, और अपने माँ அம்மா से அம்மா ரெண்டு पूछेगा, பாம்பு பிடிச்சு கொடுமா, मम्मी सांप पकड़ के देना, விளையாடணும் போல இருக்கிறது और என்பான். सांप से खेलने का मन कर रहा है। புலியும் கரடியும் கூடிக்கொண்டு மேயுமா. और ये जो चीता है और भेड़ दोनों मिलकर, ஒரு புலியும் வெள்ளாடும் கூடிக்கொண்டு மேயுமா. और एक शेर और भेड़ दोनों खेलेंगे। யோசித்து பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. अगर सोचेंगे तो बड़े हैरान होते हैं, அது எப்படி ரெண்டும் கூடி மேய முடியும்? ये कैसे दोनों एक साथ रह सकता है। வெள்ளாடு மேயும், वहां पे बकरी भी है, அதற்கு புல் உணவு. उसको तो घास ஆனால் चाहिए, புலிக்கு இந்த வெள்ளாடு தானே உணவு. पर चीता उसके लिए तो ये बकरी है भोजन है। அப்ப எப்படி இது ரெண்டு பேரும் சேர்ந்து மேய முடியும்? दोनों मिलके कैसे घास चराएंगे। புலி எல்லாம் வெஜிடேரியனாய் மாறிவிடும். सारे मांसाहारी जानवर शाकाहारी बन जाएंगे। நாம் இருக்கிற காலத்தில் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. आज हम जिस समय में जी रहे हैं, चीता जो है अगर भूख लगे तो भी घास नहीं खाएगा, ஆனா 1000 வருஷ அரசாட்சியில் அது புல்லைத்தான் தின்ன வேண்டும். पर 1000 साल के प्रभु के राज्य में वो घास ही खाएगा। யாரும் யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. कोई भी किसी की बुराई नहीं करेगा, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். सबको सब मिलेगा, மனிதனுக்கு மரணமே இருக்காது, और किसी के लिए मौत नाम की चीज नहीं வியாதி होगी, இருக்காது. बीमारी नहीं होगी। எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. जरा सोच के देखिए, कल्पना करके देखिए कैसे जीवन होगा। அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை கர்த்தர் கொண்டு வருகிறார். इस तरह का एक राज्य आने वाला है, प्रभु यीशु लाएगा। ரேஷன் கடை கிடையாது, रेशन का दुकान नहीं होगा, கியூல நிக்க வேண்டி வராது, कतार में खड़े होने की जरूरत नहीं है, ஆஸ்பத்திரி கிடையாது, अस्पताल नहीं होगा, மாஸ்க் கிடையாது, मास्क नहीं है, மருந்து கிடையாது, अरे दवाई है ही नहीं, குளிர் உங்களை தீட்டுப்படுத்தாது, और ठंड भी नहीं होगा, வெயில் உங்களை ஒன்றும் செய்யாது, ना गर्मी होगी, தீயை கையில் வைத்து விளையாடலாம், अरे आग के साथ आप खेल सकते हैं, எல்லாம் பரலோகவாசி போல இருப்போம். सब कुछ स्वर्गवास होगा। இது நான் உங்களுக்கு விளையாட்டுக்கு சொல்லல, मैं खेल के लिए नहीं कह रहा हूं, இது வேதத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. क्योंकि परमेश्वर के वचन में लिखा நான் है। உங்களுக்கு சொன்னது கொஞ்சம். मैं तो थोड़ा ही आपको அந்த बताया, நாட்கள் இதை விட இன்னும் பெரிய ஆசீர்வாதங்கள் उन காத்திருக்கிறது. दिनों में इससे भी बड़ी बड़ी आशीषें होंगी। இப்ப இந்த காட்சியை நல்லா மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். आप इन बातों को अपने दिमाग में நாம் रखिए। வாழ்கிற இந்த கடைசி நாட்கள், இது கடைசி காலம். ये जो समय हम जी रहे हैं ये अंतिम समय है, அதனுடைய முடிவிலே அந்தி கிறிஸ்து வந்து விடுவான். और इसके अंत में
मसीह विरोधी 7 आएगा। வருஷம் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி பண்ணுவான். 7 साल पूरी दुनिया में राज्य எல்லாருடைய करेगा। கையிலும் முத்திரை போடுவான். सबके हाथ में छाप लगाएगा। முத்திரை போடாதவங்க எதுவும் வாங்க முடியாது, விற்க முடியாது. जिसके हाथ में या माथे में छाप नहीं है, 7 वो कुछ नहीं ले வருஷம் सकता, முடிவிலே कुछ இயேசு बेच नहीं வரணும். सकता। और उसके बाद 7 साल के अंत में यीशु आएगा। இயேசு ராஜாவாய் வரணும். यीशु राजा के रूप में இந்த आएगा உலகத்தில் ராஜாவாக அவர் ஆட்சி செய்யணும். और इस धरती में राजा के रूप में राज्य करेगा। இங்கேதான் ஒரு சின்ன சிக்கல் நமக்கு வருகிறது. यहाँ पे थोड़ी सी दिक्कत है। இயேசு வர்றது சந்தோஷம்தான். हाँ, बड़ी खुशी की बात है कि यीशु आ रहा அதுக்கு है। முன்னால 7 வருஷம் சாத்தான் வருகிறானே. अरे उससे पहले तो 7 साल शैतान आ रहा है। ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்கிறானே. पूरी दुनिया के लोगों को अपने कब्जे में रखेगा। முத்திரை போடாதுன்னா ஒண்ணு விற்க கூடாது, வாங்க கூடாதுன்னு சொல்றானே. अरे छाप नहीं लगाएंगे तो ना तो कुछ खरीद सकते, ना तो कुछ बेच सकते। இதை தாண்டினால் அல்லவா அந்த ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். इसको पार करके या हम उस राज्य में जाएंगे। இயேசுவுக்கும் ஒரு சிக்கல் இருக்கிறது. यीशु के लिए भी एक दिक्कत है। அவர் மறுபடியும் இந்த உலகத்துக்கு இறங்கி வர போகிறார். और दोबारा प्रभु यीशु धरती में आने वाला அவர் है இழந்த இந்த உலகத்தை மறுபடியும் மீட்க போகிறார். और ये धरती जिसे वो खो दिया है उसको दोबारा पाने जा அவர் रहा है। இந்த உலகத்தில் ராஜாவாய் ஆட்சி செய்ய போகிறார். अब इस धरती में राजा के रूप में राज्य करेगा। ஒரு ராஜாவுக்கு என்ன வேண்டும்? एक राजा को क्या चाहिए? ஒரு அரண்மனை வேண்டும், एक सिंहासन चाहिए ஒரு சிங்காசனம் வேண்டும், और एक राजमहल चाहिए, और पट्टयम सिंहासन चाहिए, वेंडुम। और एक तलवार चाहिए। இது எல்லாவற்றுக்கும் மேல इन सभी चीजों से அவர் बढ़कर ஆட்சி பண்ணுவதற்கு மனிதர்கள் வேண்டும். और राज्य करने के लिए प्रजा चाहिए। மனுஷன் இல்லாவிட்டால், அவர்கள் ஆளுமை செய்வதற்கு குடிமக்கள் இல்லாவிட்டால், प्रजा नहीं है, राज्य करने के लिए लोग नहीं है, அவரை எப்படி நாம் ராஜா என்று சொல்ல முடியும்? फिर हम कैसे कहेंगे कि उसको राजा? குடிமக்கள் இருந்தால்தான் जब प्रजा होगी அவர்களை அவர் வந்து ஆட்சி செய்ய முடியும். और वो आके राज्य करेगा। அப்ப சாத்தான் ஒரு காரியத்தை யோசிக்கிறான். अब शैतान एक बात सोचता இந்த है 7 வருஷம் நம்ம கையில உலகம் கொடுக்கப்படும் போது और ये 7 साल ये दुनिया जब हमारे हाथ में दी जाएगी, ஒரு மனுஷனை கூட விடாமல் एक व्यक्ति को भी नहीं छोड़ेंगे, எல்லாருடைய கையிலும் முத்திரை போட்டுறணும். सभी के हाथ में मोहर लगा देंगे। எல்லாரையும் நம்முடைய ஜனங்களாய் வைத்து விட வேண்டும். सबको मैं अपना बना लूंगा। இயேசு இறங்கி வரும்போது जब यीशु इस दुनिया में आएगा, அவர் ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு மனுஷன் கூட இருக்க கூடாது. उसके राज्य में एक भी व्यक्ति को नहीं அப்படி होना ஒருவேளை चाहिए। நாம் செய்து விட்டால் अगर ऐसा मैंने कर दिया तो இயேசு யோசித்து பார்ப்பார். यीशु सोचेगा, நாம் பூமிக்கு இறங்கி போய் मैं धरती में जाऊंगा, சாத்தானை ஜெயித்து शैतान को जीतूंगा இந்த உலகத்தை பிடித்துக் கொண்டால் और लोगों को अपने वश में कर लूंगा। யாரை வைத்து ஆட்சி பண்ண முடியும்? किसको रख के राज्य करूंगा? வெறும் கல்லையும் மண்ணையும் மரத்தையும் காற்றையும் கடலையுமா? केवल ये पत्थर और पेड़ पौधे, ये हवा, क्या इन्हीं के ऊपर राज्य करूंगा? அவர் எப்படி ராஜாவா இருக்க முடியும்? वो फिर राजा के रूप में कैसे அப்ப रहेगा? இயேசு திரும்பி வரும்போது जब यीशु दुनिया में वापस அவர் आएगा ஆட்சி பண்ணுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இங்கே மிச்சமா இருக்கணும். और उसके समय में राज्य करने के लिए कुछ लोगों को इस धरती में होना जरूरी है। அவர்கள் இந்த 7 வருஷ சாத்தானுடைய ஆட்சியில और वो शैतान के 7 साल के राज्य में அவனுக்கு கட்டுப்படவே கூடாது. और शैतान के अधीनता में होना ही नहीं है அவன் போடுகிற எந்த சட்டத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது. और उसके किसी भी कानून को कबूल नहीं करना है। சாத்தானுடைய முத்திரை அவர்கள் வாங்க கூடாது. शैतान की उस छाप को लेना ही नहीं है। ஒரு கூட்டம் ஜனங்கள் அவனுடைய கண்ணில மண்ணை தூவிட்டு और कुछ लोग उसके आंखों में धूल झोंक कर இயேசு வருவதற்காக இந்த பூமியிலே காத்திருக்கணும். यीशु के आगमन के लिए इस धरती में इंतजार करना है। அவர்கள் பூமியில இருந்தால்தான் और उन लोग जब इस दुनिया में இயேசு होंगे, வர முடியும். यीशु आ पाएगा। அப்ப அதற்கு என்ன செய்வது? उसके लिए क्या करेंगे? அதுக்கு தான் ஒரு திட்டத்தை பற்றி பேச கர்த்தர் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். उसके बारे में ही, उस योजना के बारे में बात करने के लिए प्रभु आपको यहाँ लेके आया है। கர்த்தருக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் எழும்ப போகிறார்கள். परमेश्वर के लिए एक लोगों का झुंड उठेगा। அவர்கள் இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் கடந்து வந்தாலும் और चाहे उन लोग 7 साल के उस उपद्रव के बीच में से निकले, சாத்தானுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. शैतान के हुकूमत के अधीनता में नहीं அவருடைய रहेंगे, முத்திரையை வாங்க மாட்டாங்க. उसके मोहर या छाप में அவர்களுக்கு ஒரே தேவன் உண்டு. नहीं। उनका एक ही அது परमेश्वर है। கர்த்தர் என்று சொல்வார்கள். उन लोग कहेंगे हमारा परमेश्वर है वो। அப்படிப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் இருக்கும். ऐसा एक लोग होंगे। இப்ப அந்தி கிறிஸ்து வந்தால், अगर इस वक्त मसीह विरोधी आ जाए, இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போகிறவன் வந்தால், पूरी दुनिया पर राज्य करने वाला आ जाए, இது மாதிரி தைரியமா அவனை எதிர்க்கக்கூடிய எத்தனை சபைகள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? आप क्या सोचते हैं कितनी कलीसिया उसका सामना करेगी? எத்தனை பாஸ்டர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? कितने पासवान उसका सामना करेंगे? முத்திரை எல்லாம் எனக்கு வேண்டாம் ஐயா.
मैं छाप नहीं लगाऊंगा। என்னை கொன்று போட்டாலும் நாங்கள் தைரியமாய் நிற்போம். चाहे तुम हमको मार डालो, हम हिम्मत के साथ रहेंगे। எத்தனை கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? आप सोचते हैं कितने विश्वासी लोग होंगे, मसीह लोग होंगे? இப்ப இயேசு வந்தால் अगर इस वक्त यीशु आ जाए, நம்ம கைதட்டுவோம், हम लोग ताली बजाएंगे, பாட்டு பாடுவோம், हम भजन गाएंगे, ஆராதிப்போம். आराधना करेंगे। ஆனால் எதிர்ப்பில்லாமல் இருந்தால் தான் அப்படி செய்வோம். जब विरोध नहीं होता तब हम करेंगे। வெளியே யாராவது சத்தம் போட்டால் अगर बाहर कोई हल्ला कर रहा है, வால்யூம் எல்லாம் குறைத்து வைத்துக்கொண்டு அமைதியாய் காத்திருப்போம். हम लोग आवाज कम करके आधा மனுஷனையே எதிர்க்க முடியாத நாம एक व्यक्ति का सामना नहीं कर पाते, हम எப்படி சாத்தானை எதிர்க்க போகிறோம்? कैसे हम शैतान का सामना करेंगे? இதற்கு தான் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். इसीलिए प्रभु एक योजना बना रखा है। இயேசு வரும்பொழுது மிச்சமா இந்த பூமியில நிற்பதற்கும், और यीशु मसीह जब आएगा तो हम प्रभु के लिए रह सकें, இடையிலே வருகிற 7 வருஷத்திலும் சாத்தானை எதிர்ப்பதற்கும், और ये 7 साल शैतान का सामना करने के ஒரு लिए புதிய யௌவன சந்ததியை கர்த்தர் பிறப்பிக்க பண்ண போகிறார். प्रभु एक नई पीढ़ी को तैयार कर रहा है। அதைத்தான் நம்ம எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். उसी को हम कहते हैं बेदारी। அது நம்ம வாழ்கிற நம்முடைய காலத்துல இந்த எழுப்புதல் தோன்றும். और वो हमारे समय में शुरू होगा। திரளான ஜனங்கள் இயேசுவிடத்திலே வருவார்கள். बहुत सारे लोग यीशु के चरणों में आएंगे, இயேசுவை தன் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். यीशु मसीह को अपने व्यक्तिगत जीवन में मुक्तिदाता के रूप में ग्रहण करेंगे। இதுவரைக்கும் எழுப்புதலை எழும்பின மனிதர்களைப் போல அவங்க இருக்க மாட்டாங்க. अभी तक जो जागृति आई है उसके समान नहीं होगा। இவர்கள் கர்த்தருடைய வல்லமையிலே நிறைந்திருப்பார்கள். इन लोग परमेश्वर के सामर्थ्य से भर जाएंगे, சாத்தானுக்கு சவால் கொடுப்பார்கள். शैतान को चुनौती देंगे, மரணமே நேர்ந்தாலும் चाहे मौत आ जाए। யோவான் ஸ்நானகனைப் போல எதிர்த்து நிப்பாங்க. यूहन्ना बपतिस्मा देने वाले के समान खड़े அப்படிப்பட்ட ஒரு रहेंगे। தலைமுறை பிறக்க போகிறது. ऐसा एक पीढ़ी जो है उठ खड़ी होगी, இது பிறந்தால் தான் இயேசு வர முடியும். तभी प्रभु यीशु आएगा। இவர்கள் தான் அந்த 7 வருஷ ஆட்சி காலத்திலே சாத்தானுக்கு சவால் கொடுக்க முடியும். और यही लोग हैं वो 7 साल के साल में शैतान को चुनौती देंगे। அப்படிப்பட்ட ஒரு தலைமுறையை எழுப்புகிற வேலையை தான் கர்த்தர் உங்கள் கையிலே கொடுக்க और போகிறார். ऐसी एक पीढ़ी को तैयार करने की जिम्मेदारी परमेश्वर आपके हाथ में दिया है। இந்த இப்படிப்பட்ட ஜனங்கள் எழும்புவதற்கு பேர்தான் और ऐसे लोग जो उठेंगे इसी को कहते हैं கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். अंतिम दिनों की बेदारी या जागृति। எழுப்புதல் என்பது வெறும் சபை கட்டுவதற்காக வரவில்லை. बेदारी या जागृति केवल कलीसिया को बनाने के लिए எழுப்புதல் नहीं, என்பது சும்மா ஜனங்களை கூட்டம் கூட்டுவதற்கு வரவில்லை. और ये जो जागृति या बेदारी लोगों को इकट्ठा करने के लिए नहीं எழுப்புதல் है। என்பது சவால்களை சந்திக்க வருகிறது. और ये बेदारी जो है चुनौतियों का सामना करना है। சாத்தானுடைய தலையை மிதிக்கிறவர்களை எழுப்ப और வருகிறது. शैतान के सिर को कुचलने वाले उठेंगे। இவர்கள் வித்தியாசமாய் இருப்பார்கள். इन लोग बिल्कुल विपरीत होंगे, எதற்கும் அடிபணிய மாட்டாங்க. किसी के अधीन கர்த்தர் नहीं அவர்களை நடத்துவார். परमेश्वर उनको चलाएगा। இருண்ட காலத்திலும் और उस अंधकार के வறண்ட समय में भी, காலத்திலும் और उस अकाल के समय में भी கர்த்தர் அவர்களுக்கு போதுமானவராய் இருப்பார். परमेश्वर उनके लिए पर्याप्त होगा। இவங்க இந்த 7 வருஷம் இருப்பாங்க. और ये 7 साल होंगे। சாத்தானால அவர்களை ட்ரேஸ் பண்ண முடியாது. शैतान इनको ढूंढ नहीं सकेगा। சாத்தான் நினைத்து கொண்டிருப்பான், शैतान सोचेगा எல்லா மனிதர்களை நான் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டேன் என்று. सभी इंसान को, मनुष्य को अपने कब्जे में मैं लाया हूं। ஆனா ஒரு கூட்டம் பேர் அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ்ப்படிய पर மாட்டாங்க. कुछ लोग होंगे जो उसके अधीनता में नहीं होंगे। அவர்களை கர்த்தர் ரகசியமாய் வைத்திருப்பார். परमेश्वर उनको रहस्य रूप से அவர்களை எந்த बचाएगा। ரேடார் வைத்தும் கண்டுபிடிக்க முடியாது. कोई भी रडार हो उसके अधीन में नहीं आएंगे। உங்க மனசுல ஒரு சந்தேகம் வரும், आपके मन में एक संदेह उठेगा, நம்ம கையில இந்த சிப் பதிச்சால் தான் वो जो चिप लगाएंगे तभी ஒரு பொருளை விற்கவும் முடியும், வாங்கவும் முடியும். किसी चीज को हम बेच भी ஒரு सकते, खरीद भी ஒரு सकते। காஃபி குடிப்பதா இருந்தால் கூட चाय पीना हो அதற்கு நீங்கள் சிப் காட்டி தான் வாங்க முடியும். और इस चिप के जरिए ही उसको ले सकते உங்க हैं। பிள்ளைகளை ஸ்கூல்ல சேர்க்கனா கூட சிப் காட்டி தான் வாங்க முடியும். बच्चों को स्कूल में भर्ती करना है तो भी ये चिप ஒரு நாள் दिखाना। 2 நாள் என்றால் பொறுத்து கொள்ளலாம். चाहे एक दिन हो, 2 दिन हो, ठीक है हम सह 7 लेंगे। வருஷம் எப்படி சாப்பிடாமல் இருக்குது? पर 7 साल बिना खाए कैसे रहेंगे? முத்திரை போட்டால் நரகத்துக்கு போகணும். अगर छाप लगाएंगे तो नरक में जाएंगे। முத்திரை போடாவிட்டால் இங்கே சாப்பாடு கிடைக்காது. अगर छाप नहीं लगाएंगे तो भोजन नहीं मिलेगा। எப்படி இருப்பது? कैसे रहेंगे, कैसे जिएंगे? நமக்கு பயமாக இருக்கிறது. अब डर है। ஆனால் வேதம் சொல்லுகிறது, पर परमेश्वर का वचन कहता 7 है, வருஷத்தை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்கள். 7 साल को सोच के आप डरते हैं। கர்த்தர் 40 வருஷம் தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தினார். 40 साल परमेश्वर अपने लोगों को चलाया। அவர்கள் விதைக்கவும் இல்லை, उन लोग ना तो बीज बोए, அறுவடை செய்யவும் இல்லை, ना तो फसल काटे, மழையை பற்றி கவலைப்படவும் இல்லை, ना बारिश की चिंता।
கர்த்தர் அவர்களை பிழைப்பூட்டினார். परमेश्वर उनको खिलाते हुए ஒரு आया। நாள் இல்ல, 2 நாள் இல்ல, एक दिन नहीं, 2 दिन नहीं, 40 வருஷம். 40 साल। கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है 40 வருஷம் அவர்களை வனாந்திரத்தில் நடத்தினேன். जंगल में 40 साल मैंने उनको चलाया है। இந்த 7 வருஷம் தானா உன்னை நான் நடத்த முடியாது? क्या ये 7 साल मैं तुम्हें चला नहीं पाऊंगा क्या? அந்த 40 வருஷ வாழ்க்கை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. जरा सोच के देखिए वो 40 साल का समय। காலையில இருந்து கதவை திறந்து பார்த்தா सुबह दरवाजा खोल के देखें, வீட்டு வாசல்ல சாப்பாடு இருக்கும். घर के सामने, दरवाजे के सामने खाना पड़ा है। இப்பதானே நம்ம ஸ்விக்கி கண்டுபிடித்திருக்கிறோம். अभी हम लोग जो है मिठाई हम लोग अभी கர்த்தர் அப்பவே வீட்டு வாசல்ல கொண்டாந்து சாப்பாடு வைக்க ஆரம்பித்து விட்டார். देखिए उस दिन ही प्रभु जी उनके घर के सामने भोजन रख दिया। அப்படியே எடுத்துக்கொண்டு போக வேண்டியது. बस उसको उठा लेना है நீங்கள் அதை அப்படியே சாப்பிடலாம், और ऐसे ही खा सकते हैं, சமைத்தும் சாப்பிடலாம். पका के भी खा सकते हैं। இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை கேட்டார்கள், इजरायली लोग प्रभु से पूछे, தினம் இந்த மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் நம என்று இருக்கிறது. प्रभु मन्ना खा खा के हम हक गए, ஒரு நான்வெஜ் இன்வெஜ் கொடுத்தால் நல்லா இருக்கும். थोड़ा सा मांस कुछ खाने को मिल கர்த்தர் जाएगा। கீழ் காற்றை வருஷிக்க பண்ணினார். और प्रभु ने जो है हवा चलाई, நிறைய காடைகள் வந்து விழுந்தது. बहुत सारे बटेर आ गए। இந்த அணியிலே 35 லட்சம் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. अभी यहाँ पे 35 लाख इजरायली लोग हैं। அப்ப எவ்வளவு காடைகள் வந்து விழுந்திருக்கணும் பாருங்க. जरा सोच के देखिए कितने बटेर वहां के गिरे होंगे। இஸ்ரவேலர்கள் உங்கள மாதிரி என்னை மாதிரி ஒரு காடை சாப்பிட்டு திருப்தியாகிறவர்கள் அல்ல. इजरायली लोग आपके जैसे मेरे जैसे एक बटेर को खा के तृप्त होने वाले लोग नहीं है। அவர் ஒவ்வொருவரும் ஒரு மாட்டையே சாப்பிடக்கூடியவர். उन लोग एक व्यक्ति एक माँ एक गाय को खा जाएंगे। அப்ப எவ்வளவு காடைகளை கர்த்தர் கொண்டு வந்தார். तो कितने बटेर प्रभु वहां लेके அவருடைய आए। வாழ்க்கை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. एक बहुत अद्भुत जीवन है। அவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். और स्वर्ग से प्रभु मन्ना दिया, அது பரலோகத்திலே தேவ தூதர்கள் சாப்பிடுற சாப்பாடு. और वो स्वर्ग दूतों का भोजन है। 40 வருஷம் அவர்கள் சாப்பிட்டாங்க. 40 साल खाए। அதற்கு முன்னாலும் பின்னாலும் இதுவரைக்கும் யாரும் அதை சாப்பிட்டதில்லை. उससे पहले उसके बाद आज तक किसी ने नहीं खाया। எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது कितनी பாருங்க. अद्भुत बात है देखिए। அதை விட இன்னொரு ஆச்சரியம் இருக்கிறது. ये एक और अद्भुत बात है। அவர் 40 வருஷம் நடந்தார்கள். 40 साल वो चले, அவருடைய வஸ்திரம் பழசா போகவும் இல்லை, उनका वस्त्र पुराना नहीं हुआ, அவருடைய வஸ்திரம் கிழிந்து போகவும் இல்லை. और उनका वस्त्र फटा भी नहीं। 40 வருஷம் கிழிஞ்சு போகாத ட்ரெஸ் பார்த்திருக்கீங்களா பாஸ்டர்? पास्टर जी आपने कभी ऐसा वस्त्र देखा जो 40 साल फटा ही नहीं है? பார்த்தது இல்லையே. देखा ही नहीं हमने। 40 வருஷம் 40 साल அழுக்காகாத துணி பார்த்திருக்கீங்களா? आपने देखा 40 साल तक गंदा ही नहीं हुआ। இஸ்ரவேலர்கள் பார்த்தார்கள். इजरायली लोगों ने देखा। நீங்க அங்கிருந்து இங்க வருவதற்கு எத்தனை செட் ட்ரெஸ் எடுத்து வந்தீர்கள்? आप यहाँ आए तो कितने सेट ड्रेस लेके आए हैं? ட்ரெயின்ல வருவதற்கு ஒரு 2 நாள் 2 பகல் 2 ராத்திரி, போவதற்கு 2 பகல் 2 ராத்திரி, ஒரு 10 செட் ட்ரெஸ். वहां से ट्रेन में सफर 2 दिन அவன் वहां पे, கட்டின और कम से कम துணியோட 10 புறப்பட்டான். और इजरायली लोग जो वस्त्र पहने थे उसी से निकल पड़े। அவருடைய வஸ்திரம் பழசா போகவில்லை. उनका वस्त्र पुराना नहीं हुआ। முகாமுக்கு வர்றவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை தான், யோசிச்சு பாப்பாங்க அப்படியே. और यहाँ पे शिविर में जो आए उन लोग எங்கே देखते हैं, துணியை துவைச்சு காய போடலாம் என்று. अरे कपड़ा धो के कहाँ टंगाएंगे? எல்லா இடங்களையும் கொடி கட்டி காய வைப்பாங்க. और सभी जगह पे उन लोग जो है रस्सी बांध करके वहां टंगा देते हैं। நாளைக்கு தம்பிமார் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, कल आके यहाँ पे யாரும் announce துணியெல்லாம் करें, துவைக்க கூடாது, कोई भी कपड़ा नहीं धोएगा, வீட்ல தான் போய் துவைக்க வேண்டும் என்று. आपको घर में जाके ही धोना है। ஆனால் இங்கே 40 வருஷ யாத்திரை என்பது வித்தியாசமானது. पर ये 40 साल की यात्रा बिल्कुल भी भिन्न है। அது பழசாய் போகவும் இல்லை, और वहां पे कपड़े पुराने नहीं அது हुए, கிழிந்து போகவும் இல்லை. और वो कपड़ा फटा भी नहीं। எவ்வளவு ஆச்சரியம் பாருங்களேன். कितनी अद्भुत बात है देखिए। இதுல இன்னொரு ஆச்சரியம் சொல்லுவாங்க. इसमें एक और अद्भुत बात बताता हूँ। இந்த பிரயாணத்தில் 5 வயதிலே நடக்க துவங்கின ஒரு பையன் और इस सफर में एक बच्चा था, केवल 5 साल का था, उसने सफर शुरू की। கானானிலே கரையேறும் போது 45 வயசுள்ள ஆளா இருப்பான். और कनान के अंदर जब प्रवेश किया 45 साल का हो गया। 5 வயசுல போட்ட சட்டை எப்படி சேரும்? अब 5 साल में जो कमीज पहना था वो कैसे अभी அது फिट பழசா होगा? போகாதது மாத்திரமல்ல, वो केवल पुराना ही नहीं हुआ, அது கிழிஞ்சு போகாது और மாத்திரமல்ல, फटा भी नहीं। அவன் வளர வளர அதுவும் சேர்ந்து வளர்ந்தது. वो जब बढ़ रहा है उसके साथ कपड़े भी, कमीज भी बढ़ रहा है। அவர்கள் போட்டிருந்த செருப்பு கிழியலையா, और उनका जूता पुराना नहीं हुआ, அவங்க போட்டிருந்த செப்பல் அழுக்காகவில்லையாம். और उनका चप्पल घिसा नहीं। அதே மாதிரி தான் இங்கேயும் और वैसे ही हुआ है। 5 வயசுல போட்ட பையன் போட்டிருந்த செப்பலுடைய நம்பர் வேற.
5 साल का बच्चा जो चप्पल पहना था उसका नंबर अलग है। அவன் 40 வயசுல கரையேறும்போது அந்த செப்பலுடைய நம்பர் வேற. अब 40 साल का हो गया है, अब उसका नंबर अलग है। அவன் வளர வளர செப்பல் வளர்ந்தது. और उसके साथ साथ चप्पल भी बढ़ रहा है। அது எத்தனை ஆச்சரியம் என்று யோசித்து जरा பாருங்கள். सोच के देख कितना இதை अद्भुत விட बात है। பெரிய ஆச்சரியங்களை கர்த்தர் இந்த 7 வருஷத்திலே செய்வார். और वो 7 साल में प्रभु इससे भी बड़े अद्भुत काम करेगा। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் இத்தனை அற்புதங்களை செய்தால் इजरायली लोगों के लिए प्रभु ने इतने बड़े अद्भुत काम किया है तो எழுப்புதலிலே பிறக்க போகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் எத்தனை அற்புதங்களை செய்வார். जागृति के समय में पैदा होने वाले अपने बच्चों के लिए प्रभु उससे बड़े अद्भुत काम क्यों नहीं करेगा? நீங்கள் எவனிடத்திலும் கைகட்டி நிற்க வேண்டியதில்லை. किसी के सामने हाथ बांधकर खड़े होने की जरूरत नहीं எவனிடத்திலும் है। உங்கள் பாத்திரத்தை ஏந்த வேண்டியதில்லை. किसी के सामने हाथ फैलाने की जरूरत नहीं होगी। இருண்ட காலத்தில் கர்த்தர் அவர்களை வழிநடத்த ஆரம்பித்து விடுவார். और उस अंधकार के समय में परमेश्वर उनकी अगुवाई அந்த करेगा। 7 வருஷம் வருவதற்கு முன்பாக और वो 7 साल आने से पहले கர்த்தர் அந்த 7 வருஷத்தை சந்தித்து அவருடைய வருகையை பார்க்கக்கூடிய ஒரு புதிய சந்ததியை கர்த்தர் பிறப்பிக்க விரும்புகிறார். और उसके आगमन में तैयार होने के लिए कुछ नई पीढ़ी को तैयार करेगा। எல்லா தேசத்திலிருந்தும் पूरे विश्व भर में எல்லா பாஷைக்காரரிலிருந்தும் हर एक भाषा के लोगों में கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே அப்படிப்பட்டவர்களை எழுப்ப விரும்புகிறார். और परमेश्वर इन अंतिम दिनों में ऐसे लोगों को उठाना चाहता है। இதைத்தான் கடைசி கால எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். इसी को कहते हैं अंतिम दिनों की बेदारी இந்த या எழுப்புதலை जागृति। கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். और ये जागृति प्रभु आपके द्वारा करना चाहता அந்த है। எழுப்புதலை எழும்ப போகிற சந்ததி நீங்கள் அல்ல. और उस जागृति के वंश को तैयार करने वाली वंश आप नहीं है। உங்க ஊழியத்தின் மூலம் பிறக்க போகிறவர்கள் அந்த சந்ததியாய் இருப்பார்கள். और आपकी सेवकाई के द्वारा उत्पन्न वाले वो लोग होंगे, वो वंश। கர்த்தர் இந்த எழுப்புதல் திட்டத்தை உங்கள் கைகளிலே கொடுப்பார். और उस बेदारी की योजना को प्रभु आपके हाथ में உங்களை देगा। கொண்டு கர்த்தர் இந்த எழுப்புதலை தேசத்திலே கொண்டு வருவார். और आपके द्वारा उस बेदारी को प्रभु इस देश में लेके உங்கள் आएगा। மூலம் ஒரு புதிய சந்ததி பிறக்கும். और आपके द्वारा एक नई पीढ़ी उत्पन्न होगी। நீங்கள் அந்த சந்ததியை பிறப்பிப்பீர்கள். और उस पीढ़ी को आप तैयार करेंगे, उत्पन्न அந்த करेंगे। சந்ததி வைராக்கியம் உள்ளதாக இருக்கும். और वो प्रभु के लिए जोशीले होंगे। இதுவரைக்கும் நீங்க பார்த்த கிறிஸ்தவர்களை போல அவர்கள் இருக்க மாட்டார்கள். अभी तक जो मसीह लोगों को आपने देखा उस तरह के लोग नहीं होंगे। वो। கர்த்தருக்கு சாகவும் துணிந்திருப்பார்கள். उन लोग प्रभु के लिए मरने के लिए भी तैयार होंगे। சாத்தானை எதிர்க்க துணிந்திருப்பார்கள். शैतान का सामना करने के लिए हिम्मत रखेंगे। மிகுந்த வைராக்கியம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். प्रभु के लिए जोशीले होंगे। உங்க ஊழியத்தின் மூலம் அவர்கள் பிறப்பார்கள். आपकी सेवकाई के द्वारा वो उत्पन्न होंगे। ஒரு பெரிய திரள் கூட்டத்தை நீங்கள் கர்த்தருக்கு இந்த ஆயத்தப்படுத்த போகிறீர்கள். आप परमेश्वर के एक बहुत बड़ी जनसंख्या को तैयार அந்த करने जा रहे கடைசி हैं। கால எழுப்புதல் திட்டத்தை பற்றி தான் கர்த்தர் உங்களிடத்திலே பேச வருகிறார். उन अंतिम दिनों की उस जागृति की योजना के बारे में बताने के लिए प्रभु आपको यहाँ लेके आया இந்த है। இடத்துல உங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி வரும். आपके अंदर एक और प्रश्न आएगा। எங்க மூலம் பிறக்கிறவர்கள் தான் हमारे द्वारा जो उत्पन्न होने वाले இந்த हैं 7 வருஷத்திலே சாத்தானை எதிர்த்து और ये 7 साल शैतान का सामना करके 8வது வருஷத்திலே இயேசு வரும்போது 8वें साल में जब यीशु आएगा அவருடைய ஆட்சியை போய் அவருடைய ஆட்சியிலே இருப்பார்கள். और प्रभु यीशु के राज्य में होंगे। அவருடைய ஆளுமையின் கீழே ஜனங்களாய் குடிமக்களா இருப்பாங்க. और प्रभु के राज्य में प्रजा के रूप में होंगे। அப்ப இந்த எழுப்புதலை கொண்டு நாங்க என்ன பாஸ்டர் ஆவோம்? प्रभु हम जो बेदारी लाए हमारा क्या हाल होगा? நாங்க தானே இங்க வந்து இந்த எழுப்புதல் திட்டத்தை வந்து பெற்றுக்கொண்டோம். प्रभु ये जागृति की योजना हमको तूने दी है। இந்த ஊழியக்காரர்கள் சொன்ன போதெல்லாம் முழங்கால் போட்டு நாங்க தானே அழுதோம். प्रभु जब प्रभु के सेवक लोग बता रहे थे हम घुटना टेके रोए थे। எங்கள் மூலம் தானே இவர்கள் எல்லாம் பிறந்தார்கள். हमारे द्वारा ये सब उत्पन्न हुए हैं। அவர்கள் எங்கே வந்து விடுவார்கள்? और उन लोग सब आ जाएंगे। நாங்கள் எங்கே போவது பாஸ்டர்? प्रभु जी हम कहां जाएंगे? இப்போ கர்த்தருடைய எழுப்புதல் இந்த காலத்திலே அது வரும். और इन दिनों में प्रभु की वो बेदारी आएगी। அது உங்கள் மூலமாக என் மூலமாகவும் வரும். वो आपके द्वारा और मेरे द्वारा அந்த எழுப்புதல் ஒரு யவன சந்ததி பிறக்கும். और उस बेदारी के समय में एक वंश एक पीढ़ी उत्पन्न होगी। சில காலங்கள் இந்த எழுப்புதல் நீடிக்கும். और कुछ समय तक ये बेदारी जागृति चलती रहेगी। அதனுடைய முடிவிலே அந்திகிறிஸ்துவினுடைய ஆட்சி வரும். और उसके अंत में मसीह विरोधी का शासन आएगा। எழுப்புதல் காலத்தின் முடிவுக்கும் और ये जो जागृति के समय के अंत அந்திகிறிஸ்துவின் ஆட்சி உலகத்தில் வருவதற்கும் और मसीह विरोधी के शासन इस दुनिया में आने के उस शुरुआत में இடையிலே ஒரு சம்பவம் நடக்கும். उसके बीच में एक घटना होगी। திடீரென்று எல்லாம் படுத்திருப்பீங்க. आप सो रहे होंगे। நாளைக்கு எங்கே எழுப்புதல் திட்டத்தை செய்ய எங்கே போவது என்று யோசிப்பீர்கள். आप सोचेंगे कि कल इस बेदारी की योजना के लिए நாளைக்கு कहां ராஜஸ்தான் जाएंगे? போலாமா குஜராத் போலாமா என்று டைரியை பார்த்து கொண்டிருப்பீர்கள். आप अपने डायरी को देख रहे होंगे कल मैं पाकिस्तान जाऊं, गुजरात जाऊं, कहां जाऊं? உங்க டைரி கேலண்டர் முழுசும் வட்ட வட்டமா போட்டு வைத்திருப்பீர்கள். आप अपने डायरी में सब
गोल कर रखे हैं, यहाँ जाना वहां தூங்கவே जाना। நேரம் இல்ல பிரதர் என்பீர்கள். आप कहेंगे समय बिल्कुल नहीं मिल அப்படி रहा है। திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது जब आप इस तरह योजना बना रहे हो, திடீரென்று ஒரு வானத்துல ஒரு சத்தம் கேட்கும். अचानक आकाश में एक आवाज आएगी, நீண்ட நெடுந்துணியாய் ஒரு எக்காலத்தின் சத்தம் கேட்கும். एक बहुत लंबी तुरही की आवाज होगी। உங்க பக்கத்துல இருக்கவங்களை எழுப்புவீங்க. आप बगल वाले को उठाएंगे, உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சான்னு கேட்பீங்க. कहेंगे क्या तुम्हें आवाज सुनाई दे रही அவரும் है? உங்களோட எழுப்புதல் திட்டத்துல இருந்தா கேட்கும். अगर वो भी आपके साथ इस योजना में है जागृति के, तो இல்லாவிட்டால் सुनेगा, கேட்காது. नहीं तो सुनाई नहीं देगा। உடனே நீங்கள் என்ன செய்வீர்கள்? மறுபடியும் அந்த சத்தம் கேட்கும். फिर वो आवाज सुनाई देगी, மேலே மாடிக்கு ஓடி போவீர்கள், மொட்டை மாடிக்கு ஓடி போவீர்கள். आप छत में पहुंच जाएंगे, जल्दी से அது पहुंचेंगे। என்ன சத்தம் என்று கேட்பீர்கள். आप देखेंगे कि ये कौन सी आवाज आ रही है। தூரத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு காட்சி காத்திருக்கும். और जब दूर में देखेंगे एक भयानक घटना, एक अद्भुत घटना होगी। கல்லறைகள் எல்லாம் திறக்கும். कब्र सब खुल रहे हैं, டபா டபா மடமடன்னு சொல்லி வெடிக்கும். सब फट रहे हैं कब्र, கல்லறைகள் திறக்கும். और सारे कब्र खुल जाएंगे। பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. आप देखते रहेंगे, கல்லறையிலே மரித்தவர்கள் உயிரோடு எழும்பி और போவார்கள். जो मसीह में मरे हैं उन लोग उठ के जा रहे हैं, நமக்கு பிரியமானவர்கள் எல்லாம் உயிரோட போவார்கள். और हमारे लोग सब उठ के जा रहे हैं। என்னது என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். आप देखते रहेंगे, மறுபடியும் அந்த எக்கால சத்தம் கேட்கும். और दोबारा वो तुरी की आवाज ஒரு सुनाई இமை देगी। பொழுதிலே, और क्षण भर ஒரு में, நொடி பொழுதிலே क्षण भर ஒரு में சிலிர்ப்பு உண்டாகும் உங்களுக்கு. आप ऐसा होगा, அடுத்த நிமிஷம் நீங்களும் பறக்க अगले ஆரம்பித்தீர்கள். क्षण आप उड़ गए। உங்க எழுப்புதல் ஊழியம் இங்க முடிஞ்சிருச்சு. आपकी बेदारी का जो सेवा खत्म हो चुका है, நீங்கள் வானத்திலே பறக்க ஆரம்பித்து விடுவீர்கள். अब आकाश में उड़ेंगे। கர்த்தருடைய வேதம் இதை குறித்து சொல்லுகிறது. परमेश्वर का वचन इसके बारे में बताता है। கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது सबसे पहले जो मसीह में मरे हैं, सो गए, उन लोग उठेंगे। பின்பு உயிருள்ளவர்களாகிய நாமும் அவரோட கூட மத்திய வானத்துக்கு उसके बाद எடுத்துக்கொள்ளப்படுவோம். हम जो जीवित हैं मध्य आकाश में उसके साथ उठा लिए जाएंगे। உங்களுக்கு என்ன நடக்கிறது என்றே புரியாது. आपको समझ में नहीं आएगा क्या உடம்பை हो தொட்டு रहा है। தொட்டு பார்ப்பீர்கள். आप एक तरफ देखेंगे, அப்படியே பறந்து கொண்டிருப்பீர்கள். आप आकाश में उड़ रहे हैं, பக்கத்திலே மரித்தவர்கள் பறப்பார்கள். और साथ में जो मसीह में मरे उन लोग उड़ रहे हैं। பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் அப்படி பறந்து வந்து கொண்டிருப்பார்கள். बड़े बड़े सेवक लोग उठ रहे हैं और उड़ रहे हैं, நிறைய தேவதூதர்கள் வானத்திலே காட்சியளிப்பார்கள். और आकाश में बहुत सारे स्वर्गदूत அப்படியே होंगे, பறந்து போய் பார்ப்போம். और हम लोग उड़ रहे நடு हैं வானத்துல. उस मध्य आकाश में। இதுவரைக்கும் யாரை நம்ம துதித்தோமோ, और யாருக்கு நம்ம ஊழியம் செய்தோமோ, और अभी तक हमने जो सेवकाई की है, யாரை நம்ம ஆராதித்தோமோ, जिसकी हम आराधना की அவரை है, முகமுகமாய் அங்கே நம்ம பார்ப்போம். हालेलुया, उसका हम आमने सामने देखेंगे। இயேசு அங்கே நின்று கொண்டிருப்பார். वो यीशु वहां खड़ा होगा, நாம் எல்லாம் அவரோடு கூட கூட்டி சேர்க்கப்படுவோம். हम सब इकट्ठे किए जाएंगे उसके पास। சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ओ खुशी की ठिकाना नहीं होगी। உங்களுக்கு பிரியமானவர்கள் எல்லாம் அங்கே பார்ப்பீர்கள். आप अपने सभी प्रियजन को देखेंगे, பல பரிசுத்தவான்களை பார்ப்பீர்கள். सभी पवित्र लोगों को நீங்க देखेंगे। தானா அது, நாங்க தானா அது என்று आप பேசுவீர்கள். देखेंगे, आप, मैं, ओ, आप बात करेंगे। எல்லாவற்றுக்கும் மேல இயேசு அங்கே நின்று கொண்டிருப்பார். सबसे बढ़कर वहां यीशु அவரை होगा, தொடலாம். उसको हम छू सकेंगे। அந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ओ वो खुशी का ठिकाना नहीं होगा। இயேசு சொல்லுவார், வாருங்கள் போகலாம் என்பார். यीशु कहेगा, आओ चलो चलेंगे, நாம் அவரோட கூட வானத்துக்கு हम எடுத்துக்கொள்ளப்படுவோம். उसके साथ स्वर्ग में उठा लिए அங்கே जाएंगे। ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடைபெறும். वहां पे मेमने का विवाह 7 होगा, வருஷம் நாம் அதை கொண்டாடுவோம். और 7 साल विवाह का जश्न मनाएंगे। அது ஆட்டுக்குட்டியானவரின் திருமணம் என்று சொல்லப்பட்டாலும் उसके बारे में लिखा है कि मेमने का विवाह है, அது ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் நடக்கிற திருமணம் அல்ல. वो केवल एक लड़का और लड़की के बीच में होने वाला विवाह தேவனுடைய नहीं है। பிள்ளைகளுக்கும் தேவனுக்கும் நடக்கிற ஒரு பெரிய இணைப்பு. और परमेश्वर के लोगों के बीच में जो संबंध है वो है, நம்முடைய சரீரங்கள் ஒரு உயிர் தெழுந்த சரீரத்தின் வடிவத்தை பெறும். और हमारा शरीर एक पुनरुत्थान का शरीर प्राप्त हो இயேசு जाएगा। எப்படி சரீரத்தோடு இருக்கிறாரோ, और यीशु जिस तरह के शरीर में होगा, நாமும் அங்கே சரீரத்தோட இருப்போம். हम लोग भी उसी तरह के शरीर में होंगे। அந்த 7 வருஷ சந்தோஷம் और वो 7 साल की खुशी 7 நிமிஷ சந்தோஷம் போல மாறிவிடும். 7 मिनट की खुशी के समान बदल நீங்கள் जाएगा। அங்கே சந்தோஷம் கொண்டாடி கொண்டிருக்கும் போது, जब आप वहां पे खुशी मना रहे உங்கள் हैं, மூலம் எழுப்புதலை எழுப்பப்பட்டவர்கள் और आपके द्वारा जो बेदारी में 7 उत्पन्न हुए हैं, வருஷம் சாத்தானுடைய ஆட்சியில் அவனுக்கு சவால் கொடுத்து கொண்டிருப்பார்கள். ये शैतान के जो हुकूमत के समय में 7 साल उसको चुनौती देंगे। கல்யாண விருந்து முடிந்த உடனே और वो विवाह का जश्न खत्म होने இயேசு के நம்மை बाद பார்த்து வாருங்கள் போகலாம் என்பார். यीशु कहेगा,
अब चलो चलते हैं। நாம் எல்லாம் குதிரைகள்ல ஏறிக்கொண்டு हम सब घोड़े में सवार நம்ம होकर, ராஜாதி ராஜா முன்னே கடந்து போக, हमारा राजाओं का राजा सामने जाएगा பக்கத்துல எல்லாம் தேவதூதர்கள் கடந்து வர, और उसके साथ स्वर्गदूत होंगे, நாமும் ஒரு யுத்த உடைகளை தரித்து और हम लोग भी युद्ध का वस्त्र धारण இந்த करके உலகத்தை பிடிப்பதற்காக இயேசுவோடு இறங்கி வரப்போகிறோம். दुनिया को कब्जा करने के लिए हम यीशु के साथ आएंगे। கையில எல்லாம் பட்டயம் இருக்கும். हमारे हाथ में तलवार होगा। சாத்தானுக்கு தெரியும் शैतान जानता है இயேசு யுத்தத்துக்கு வந்து விட்டார் என்று. यीशु युद्ध करने के लिए आ गया है। அர்மகெதோன் என்ற ஒரு பெரிய இடம் இருக்கிறது. और मगदोन नामक एक बहुत विशाल जगह है, இப்பொழுதும் இருக்கிறது. अभी भी है। அதற்கு பேர் மெகிதோ பள்ளத்தாக்கு என்று பெயர். उसका नाम है नेहिदो की तराई। அந்த இடத்துல தான் இந்த போர் நடக்கும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है उसी जगह पर युद्ध होगा। சாத்தான் தன்னுடைய ராணுவத்தை எல்லாம் கூட்டி கொண்டு வந்து நிற்பான். शैतान अपनी पूरी सेना को लेके खड़ा होगा। ஒரு பக்கத்துல சாத்தானுடைய தூதர்கள், एक तरफ शैतान के दुष्ट आत्माएं, சாத்தானுடைய ராணுவங்கள், शैतान की सेना சாத்தானை பின்பற்றின மனிதர்கள், और शैतान के पीछे चलने वाले लोग, நிறைய மனிதர்களும் அவன் பின்னாலே நின்று और கொண்டிருப்பார்கள். शैतान के पीछे बहुत सारे लोग होंगे, அவர்களுக்கு எதிர் திசையிலே और उनके सामने இயேசு குதிரையிலே நின்று கொண்டிருப்பார். यीशु घोड़े में सवार होगा, பிரதான தூதனாகிய மிகாவேல் நின்று கொண்டிருப்பார். और प्रधान स्वर्गदूत मिकाएल होगा। யுத்தம் செய்கிற தேவதூதர்கள் நின்று கொண்டிருப்பார்கள். युद्ध करने वाले स्वर्गदूत होंगे, நீங்களும் நானும் கூட நின்று और கொண்டிருப்போம். आप और मैं भी होंगे। எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. जरा कल्पना करके देखिए कैसे நல்ல होगा। யுத்த Dress போட்டு, और युद्ध का वस्त्र पहने हुए, நல்ல வெள்ளை வெள்ளையர்னு ஒரு குதிரையில, और सफेद घोड़े में, கையில கத்தி பிடித்துக் கொண்டு, हाथ में तलवार लेके, சாத்தானை எதிர்த்து நிற்பதற்காக शैतान का सामना करने के लिए, ரெண்டு பக்கம் ரெண்டு அணி நின்று கொண்டிருக்கும். और दोनों तरफ दोनों இயேசு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி சொல்லுவார். यीशु अपनी आवाज बुलंद करके कहेगा। சாத்தானுடைய முத்திரையை தரிக்காதவர்கள், जो लोग शैतान के छाप को नहीं लिए हैं, சாத்தானுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், शैतान की हुकूमत के नीचे जो नहीं அந்த आए, பகுதியில் இருந்தால் என் பக்கத்திலே வந்து நில்லுங்கள் என்பார். और आप सब मेरी तरफ आ जाओ। சாத்தான் சிரிப்பான். शैतान हंसेगा। உலகத்துல ஒரு மனுஷனை விட்டு வைக்கல, हे, मैंने किसी को भी नहीं छोड़ा है, எல்லாருடைய கையில முத்திரை போட்டு விட்டேன். सभी के हाथ में मोहर लगा दिया है। இயேசு இந்த உலகத்தை ஆளுவதற்கு மனிதர்கள் இல்லை. और यीशु इस दुनिया में राज्य அவர் करने के लिए एक भी ஏமாந்துதான் व्यक्ति திரும்ப नहीं। போகிறார். और वो जो है हारा हुआ है, और वो माने धोखा என்று खाएगा। சாத்தான் நினைத்துக் கொண்டு பின்னால திரும்பி और பார்ப்பார். शैतान ऐसे सोचते हुए पीछे मुड़कर பெரிய கடல் देखेगा, அலை போல ஒரு கூட்டம் और समुद्र के समान एक बहुत बड़ी भीड़, உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னா என்று சொல்லி புறப்பட்டு வருவார். और उन लोग कहेंगे वो महान परमेश्वर की जय हो, होसन्ना करके आएंगे। சாத்தானுக்கு அதிர்ச்சியா இருக்கும். शैतान देख के हैरान நான் होगा, எல்லார் கையிலும் முத்திரை போட்டேன், मैं तो सबके हाथ में मोहर लगाया எப்படி था, இவர்கள் தப்பித்தார்கள்? इन लोग कैसे बच गए? என் கண் பார்வைக்கு எப்படி இவர்கள் मेरी மறைந்திருந்தார்கள்? नजर से इन लोग ओझल कैसे हुए? எப்படி இந்த ஜனங்கள் என் கண் பார்வையிலே படாமல் விட்டு போனார்கள்? कैसे मेरी नजर में इन लोग नहीं आए? அவர்கள் எல்லாம் எழுப்புதலை சந்திக்கப்பட்டவர்கள். ये सब बेदारी के समय में उत्पन्न हुए हैं, சாத்தானுடைய ஆட்சியிலும் இந்த உலகத்திலே அவன் கரைபடாமல் இருந்தவர்கள். और शैतान की हुकूमत के समय में इन लोग अपने आप को पवित्र रखे உங்கள் हैं। மூலமாக எழுப்புதலை பிறப்பிக்கப்பட்டவர்கள். आपके द्वारा बेदारी के समय में उत्पन्न किए हुए लोग அவர்கள் हैं, அங்கிருந்து புறப்பட்டு நம்முடைய அணியிலே வந்து சேர்ந்து और वो लोग கொள்வார்கள். वहां से उठ करके हमारी तरफ आएंगे। सेनाओं के அர்மகெதோன் என்ற होके, இடத்திலே பெரிய யுத்தம் நடக்கும். और अरमगदोन नामक उस जगह पर एक बहुत बड़ा युद्ध होगा। வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन कहता கர்த்தர் है, சாத்தானையும் அவனுடைய தூதனையும், परमेश्वर शैतान और उसके दूतों को, அவனுடைய தூதர்கள் கூட்டத்தையும் और उनके दूतों के झुंड தம்முடைய को, நாசியின் சுவாசத்திலே ஊதினார். और अपने नथन के श्वास से उनको नाश करेगा। நாசியின் சுவாசத்தினாலே அழித்து போட்டார். अपने नथन के श्वास के द्वारा नाश करेगा। நான் இந்த வசனங்களை படித்துக் கொண்டே வந்தேன். जब मैं इन वचनों को पढ़ के आ रहा था, எனக்கு சப்பென்று ஆகிவிட்டது. एकदम हैरान हो गया। நாங்கள் பரலோகத்தில் இந்த Dress எல்லாம் போட்டுக்கொண்டு हम लोग सब स्वर्ग का वो वस्त्र पहन के आएंगे, கத்தியெல்லாம் பிடித்துக்கொண்டு हम लोग तलवार लेके, சாத்தானை இது வந்து சாத்தானோட சண்டை போடலாம் என்று புறப்பட்டு வந்தால், और शैतान से लड़ने के लिए हम आए हैं। நல்ல ஸ்டைலா உட்கார்ந்து இருந்தால், अरे बड़े स्टाइल से बैठे हैं, இயேசு முன்னால போய் ஃபூனு ஊதி சாத்தானை அழித்து और விட்டார். यीशु सामने जाकर हूं करके सबको नाश कर दिया। என்ன ஆண்டவரே, ஒரு சாத்தானையாவது நான் ஜெயிக்க வேண்டாமா? प्रभु एक दुष्ट आत्मा को तो काटना चाहिए ஒரு मुझे। சின்ன ஒரு குட்டி பேயாவது கூடும் ஆண்டவரே, வெட்டி தள்ளி விடுகிறேன். छोटा सा शैतान है, उसको पकड़ के मैं मारूं। நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினேன்.
मैं प्रभु से प्रार्थना की, என்ன ஆண்டவரே இது அநியாயமா இருக்கிறது. प्रभु ये तो अन्याय है, நாங்கள் எழுப்புதலை வேலை செய்தோம், हम लोग बेदारी में काम किए எழுப்புதல் தலைமுறையை பிறப்பித்தோம், और बेदारी की संतान को हमने तैयार किया கொள்ளப்பட்டோம், और आपके द्वारा ऊपर उठा लिए गए உலகத்தை பிடிப்போம் வாங்கன்னு கூப்பிட்டீங்க, और आपने कहा दुनिया को अपने कब्जे में लेंगे करके हमको लेंगे, நாங்கள் கத்தியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தோம், और हम लोग भी तलवार लेके आए हैं, குதிரையிலே வந்தோம், अरे घोड़े में सवार होके आए हैं, நாங்க சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு क्या हम நிற்கிறோம். तमाशा देखने के लिए आए हैं? நீர் நாசில் பூன் ஊதி அமைத்து விட்டு आपने तो बस फूं करके सारा खत्म कर दिया। கர்த்தர் அப்பொழுது ஒரு காரியத்தை சொன்னார். तब परमेश्वर ने एक बात बताई, அவனை சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் शैतान और उसके दूत को நாசியின் சுவாசத்தினால் அழிப்பேன் என்று எழுதியிருக்கிறது. नथन के उस सांस के द्वारा नाश करेगा। நீதான் அந்த நாசியின் சுவாசம் என்றார். प्रभु ने कहा वो नथन का सांस तू ही है। கர்த்தர் மனிதனை மண்ணிலே உண்டாக்கி परमेश्वर ने मनुष्य को मिट्टी से रचा தம்முடைய நாசியின் சுவாசத்தை அவனிடத்திலே और ஊதி उसके अंदर अपने नथनों के सांस को அவனை फूंका ஜீவாத்மாவாக்கினார். और उसको जीवित प्राणी बनाया। நாசியின் சுவாசத்தினாலே அழிப்பார் என்றால் और जब अपने नथन के सांस से उसको नाश करेगा, उसका அவர் मतलब ये है மனிதர்களை கொண்டு சாத்தானை அழிப்பார் என்பது और பொருள். हम जो उसके नथन के सांस है, हमारे द्वारा उसको नाश உன்னையும் करेगा। என்னையும் கொண்டு கர்த்தர் சீக்கிரத்திலே சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதம் और சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है कि आपके द्वारा मेरे द्वारा बड़े शीघ्र परमेश्वर शैतान को हमारे पांव के नीचे नाश करेगा। आप और मैं उसके नथन के सांस है। நீங்கள் தான் அந்த நாசியின் சுவாசம், आप है वो नथन के सांस, நான் தான் அந்த நாசியின் சுவாசம். मैं वो नथन के सांस हूं। சாத்தானை கால்களின் கீழே நசுக்க போகிற சந்ததி और हम वो वंश है जो शैतान को अपने पांव के नीचे कुचल डालेंगे। எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். जरा कल्पना करके देखिए कैसे होगा। கர்த்தர் அழிக்க மாட்டாரா? क्या परमेश्वर नहीं करेगा? கர்த்தர் சாத்தானை அழித்தால் சாத்தானுக்கு பெருமை வந்துவிடும். अगर परमेश्वर खुद शैतान को नाश करेगा तो शैतान बहुत ज्यादा घमंडी हो जाएगा। நான் மிதி வாங்கினா கூட கர்த்தருடைய கால்ல தான வாங்கினேன் என்பா. वो कहेगा मैं नाश हुआ तो परमेश्वर से ही नाश हुआ हूं। கர்த்தர் அந்த கௌரவத்தை கூட அவனுக்கு கொடுக்க விரும்பல. परमेश्वर ऐसा घमंड भी उसको नहीं देगा। நம்மை அனுப்பி நீ போய் மிதி என்கிறார். प्रभु कहेगा तू जाके इसको मार डाल। அவன் உன்னை தானே ஏமாத்தினான், है तुमको धोखा दिया था ना, உங்கள் வீட்டு பிள்ளைகளை தானே கெடுத்தான், तुम्हारे बच्चों को उसने नाश किया, நீ போய் மிதி என்பார். जाओ तुम जाके उसको मारो। நீங்கள் உங்கள் கால்களின் கீழே சாத்தானை நசுக்கி போடுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है कि आप शैतान को अपने पांव के नीचे कुचल डालेंगे। சாத்தானை அவனுடைய தூதர்களை கர்த்தர் பிடிப்பார், परमेश्वर शैतान और उसके दूतों को नाश कर डालेगा அவனை சங்கிலிகளிலே கட்டுவார், और संगल से उसको बांधेगा பாதாளத்திலே கொண்டு போய் 1000 வருடம் அவனை கட்டி और வைப்பார். अथाह कुंड में उसको 1000 साल तक डालेगा। அதற்கு பிறகு கர்த்தர் இந்த உலகத்தின் மேலே தம்முடைய சிங்காசனத்தை நியமிப்பார். और उसके बाद इस धरती में प्रभु अपने सिंहासन को स्थापित करेगा। உங்கள் மூலம் அந்த எழுப்புதலை பிறந்தார்கள் அல்லவா, और आपके द्वारा वो बेदारी में जो उत्पन्न हुए हैं அவர்கள் எல்லாம் அந்த பூமியிலே குடிமக்களாக இருப்பார்கள். वो सब इस धरती में प्रजा के रूप में होंगे। எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம், ஒவ்வொரு வீடு, ஒவ்வொரு நாடு கர்த்தர். सभी को एक एक जगह घर और स्थान होगा। அப்ப நாங்க என்ன செய்வோம் ஆண்டவரே? प्रभु हम क्या करेंगे? நமக்கு எந்தங்க போனாலும் நம்மை பற்றி ஒரு கவலை இருந்து கொண்டே தான் இருக்கும். और हमेशा हम अपने बारे में चिंता करते रहते हैं। எழுப்புதலை பிறந்தவர்கள் உம்முடைய ஆட்சியிலே இருக்கட்டும், और बेदारी में जो उत्पन्न हुए आपके राज्य में होंगे। நாங்க என்ன செய்வது ஆண்டவரே? प्रभु हम क्या करेंगे? நாங்கள் தானே ஜெபம் பண்ணோம், हम लोग प्रार्थना किए ना, நாங்க தானே எழுப்புதலை கொண்டு வந்தோம். प्रभु हमारे द्वारा बेदारी आई है। மெகிதோல சண்டை கூட போட்டோமே ஆண்டவரே. प्रभु जी वहां पे मगिदो में हमने लड़ाई भी की है। பிசாச முழுசா மிதிச்சேனே ஆண்டவரே. प्रभु 3 शैतानों को मैंने ऐसे ही कुचल दिया। எங்களுக்கு என்ன கிடைக்கும்? प्रभु हमें क्या मिलेगा? அவர்கள் குடிமக்களாக இருப்பார்கள், उन लोग प्रजा के रूप में होंगे। நீங்கள் அவர்களை ஆளுகை செய்கிற ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருப்பீர்கள். आप लोग उनके ऊपर राज्य करने वाले राजा और प्रधान होंगे। கர்த்தருடைய ஆட்சியிலே உங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் ஒரு போஸ்டிங் கொடுக்க போகிறார். परमेश्वर अपने राज्य में आप सबको एक एक पद देगा உங்களை ஒவ்வொரு தேசத்திலும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் வைக்க और போகிறார். परमेश्वर हर एक राज्य में देश में आपको राजा और याजक के रूप में रखेगा। இதுதான் தேவனுடைய ஒரு பெரிதான திட்டம். ये परमेश्वर की एक महान योजना है। இன்றைக்கு இந்த திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் अगर आज आप इस योजना को कबूल நம் करेंगे, மூலம் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருவார். प्रभु हमारे द्वारा एक बहुत बड़ी बेदारी को लाएगा। நீங்கள் அந்த எழுப்புதல் திட்டத்திலே பயன்படுத்தப்பட்டால் जब आप उस बेदारी की योजना में इस्तेमाल होंगे, உங்கள் காதுகளில் இந்த எக்கால சத்தம் கேட்கும். आपके कान में वो तुरही का शब्द உங்கள் सुनाई காதுகளில் இந்த देगा। எக்கால சத்தம் கேட்டால் जब आपके कान में वो तुरही का शब्द நீங்கள் सुनाई देगा, மறுரூபம் அடைந்து அவரோடு கூட உயிரோடு இருக்கும்படி எடுத்துக் கொள்ளப்படுவீர்கள். तुरंत रूपांतर हो जाएंगे और उसके साथ उठा लिए जाएंगे। எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். जरा सोच के देखिए कितना बड़ा सौभाग्य है। இந்த देखने जा रहे हैं। எழுப்புதலுக்கு நம்ம என்ன செய்யணும்? इस बेदारी के लिए हमें क्या இந்த करना है? அழைப்பை நம்ம விட்டுறவே கூடாது. इस बुलाहट को हमें बिल्कुल छोड़ना नहीं है। கர்த்தர் நம்ம எப்படி பயன்படுத்த விரும்புகிறார்? परमेश्वर किस तरह हमें इस्तेमाल करना चाहता அவர் है। இந்த உலகத்துக்கு வரும்போது जब वो इस दुनिया में आएगा அவர் ஆட்சி பண்ணுவதற்கான மனிதர்களை உங்கள் மூலம் எழுப்ப விரும்புகிறார். और
वो राज्य करने के लिए उस प्रजा को प्रभु आपके द्वारा तैयार करेगा। அவர்களை இயேசு மாத்திரம் ஆளுமை செய்ய போகிறது केवल यीशु उनके ऊपर राज्य नहीं करेगा, நீங்களும் அவரோடு கூட சேர்ந்தவர்களை ஆளுமை செய்ய और போறீங்க. आप भी यीशु के साथ मिलकर उनके ऊपर राज्य करेंगे। அதற்காகத்தான் ஒரு பெரிய எழுப்புதல் திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். इसीलिए प्रभु बेदारी के एक बहुत बड़ी योजना को रखा है, அது இந்த கடைசி காலத்துல தான் நடத்தப்பட போகிறது. और ये इन अंतिम दिनों में होगा। அந்த அழைப்பு உங்கள் கைகளில் வந்திருக்கிறது. वो बुलाहट आपके हाथ में आया है, உங்கள் மூலம் அந்த எழுப்புதல் தேசங்களை பற்றி எரிய போகிறது. आपके द्वारा वो बेदारी पूरी दुनिया भर में फैलने वाली है, உங்கள் மூலம் ஒரு யௌவன சந்ததி பிறக்க போகிறது. और आपके द्वारा एक वंश तैयार होगा, एक पीढ़ी तैयार होगी। வைராग्யம் பாராட்டுகிற ஒரு தலைமுறை எழும்ப போகிறது. वो एक पीढ़ी जो परमेश्वर के लिए दिलेर रहेंगे और जोशीले रहेंगे। இவ்வளவு பெரிய திட்டத்தில் உங்கள் பெயர் இருக்கிறது என்றால் இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் என்று யோசித்து பாருங்க. जरा सोच के देखे, इतनी बड़ी योजना में आपका नाम है तो कितना अद्भुत बात है। இப்ப சொல்லுங்கள், நீங்கள் அவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்தது நல்லதா நல்லது இல்லையா? अभी बताइए, इतनी लंबी सफर करके आना अच्छा है या बुरा है? இவ்வளவு பெரிய அழைப்பு கிடைக்குமானால், क्या इतनी बड़ी बुलाहट मिलती है तो எத்தனை நாடு தாண்டி வேணாலும் போக நான் தயாரா இருக்கிறேன். चाहे 7 समुद्र पार करके जाना है, मैं जाने के लिए तैयार हूं। आमीन। இவ்வளவு பெரிய வேலையை கர்த்தர் நம்ம கையில நம்பி கொடுத்தால், इतनी बड़ी योजना और काम को प्रभु हम पर भरोसा करके हमें दिया இதற்காக है, நம்ம எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். हम कुछ भी खो सकते हैं। ஐயா, நீங்க சாப்பாடே போடாவிட்டால் கூட பரவாயில்லை, आप भले ही भोजन ना दें, எங்களுக்கு படுக்கை இடம் கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை, सोने के लिए बिस्तर ना दें, ஒரு ஓரத்திலே உட்கார்ந்து கொண்டாவது चाहे एक किनारे में हम बैठ இந்த जाएं, அழைப்பை வாங்கி கொண்டு நாங்கள் எப்படியாவது போகணும். चाहे कुछ भी हो जाए, इस बुलाहट को पाके ही हम இவ்வளவு जाएंगे। பெரிய பாக்கியம் என்னை தேடி வந்திருக்கிறது. इतना बड़ा सौभाग्य हमें मिला எவ்வளவு है, பெரிய தரிசனம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. मेरे लिए कितना बड़ा दर्शन रखा हुआ है। உங்க மாநிலத்தில் எவ்வளவு பேர் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. जरा आप सोच के देखिए, आपके राज्य में कितने लोग உங்க ஊர்ல होंगे। எத்தனை சபை இருக்கும் என்று யோசித்து பாருங்க. जरा सोच के देखिए, आपके जगह पर कितनी कलीसियां உங்க हैं। சபையில எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்று யோசித்து பாருங்க. जरा सोचिए, आपकी कलीसिया में कितने लोग हैं। உங்க வீட்ல எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. जरा सोचिए, आपके घर में कितने लोग हैं। அவர்கள் எல்லாம் விட்டு விட்டு கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். उन सभी लोगों को छोड़ करके प्रभु ने आपको नाम लेके बुलाया है। கர்த்தர் இந்த திட்டத்தை பற்றி உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். प्रभु इस योजना के बारे में आपसे बात करना चाहता है। வருகிற 2 நாட்களும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். आने वाले ये 2 दिन प्रभु आपको लेके इस्तेमाल करना चाहता இந்த है, திட்டத்தை செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்து கர்த்தர் அனுப்ப और போகிறார். इस योजना को पूरा करने के लिए जो कुछ भी आपको चाहिए वो सब आपको देने जा रहा है। அதற்கான அபிஷேகத்தினால் கர்த்தர் உங்களை நிரப்ப போகிறார். उसके लिए प्रभु आपको अपने अभिषेक से भरने जा रहा है, அதற்குரிய ஆவிக்குரிய சகல வரங்களாலும் கர்த்தர் உங்களை நிரப்ப और போகிறார். उसके लिए प्रभु आपको सारे आत्मिक वरदानों से भरने जा रहा है। உங்களுக்கு புதிய ஆவிக்குரிய அனுபவங்களை தர போகிறார். एक नया आत्मिक अनुभव आपको देने जा रहा है, ஏனென்றால் நீங்கள் கடைசி கால தலைமுறை எழுப்ப போகிறவர்கள். क्योंकि आप अंतिम दिनों के उस बेदारी के वंश को, पीढ़ी को तैयार करने जा रहे हैं।